ஐயா மன்னிச்சிருங்க, இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இதனால லேட் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாங்கய்யா. ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பிச்சுக்கலாங்கய்யா. என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்ப? ஸ்டார்ட் பண்ணிருங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் டீலர் தியாகராஜன். டீலர் பாஸ்கர் ஐயாவோட உபயோகத்தினால உங்ககிட்ட நான் அக்குபங்க்சர் அப்படின்ற தலைப்பின் கீழே தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். நம்ம போன வகுப்புல அதுக்கு முந்தின வகுப்புல பஞ்சபூதம்னா என்ன, அக்குபங்க்சர்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களாலான நம்முடைய உடலுக்கும் இல்ல ஒற்றுமையை புரிஞ்சு அதை அனுசரிச்சு நமக்கான ஆரோக்கியத்தை நாம எப்படி தருவது அப்படின்ற அடிப்படையை வச்சுதான் அக்குபங்க்சர்ன்றது நடக்குது. பொதுவா எல்லா பஞ்சபூதங்களையும் பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பஞ்சபூதத்தை பத்தி நாம விரிவா பார்க்க போறோம். நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு பஞ்சபூதமும் எப்படி எல்லாம் இருக்குது, இதற்கான வரிசையை நாம எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற வாரம் நம்ம உறுப்புகளுக்கான முக்கியமான சில நேரங்களை பத்தி நாம பார்த்தோம். அதாவது இந்த பூமியில நம்ம சுத்தி இருக்கிற பகுதிகளில் எந்த நேரத்துல எந்த பஞ்சபூத ஆற்றல் நிறைவா கிடைக்குதோ அந்த நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட அந்த பஞ்சபூத ஆற்றல் தன்மையுள்ள உறுப்புகள் அந்த ஆற்றலை உள்வாங்கிற பணியை சிறப்பா செய்யும். அது நம்ம கடைசியா பார்க்கணும். ஸோ அதனுடைய ஆரம்பமா பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கான நேரத்துல காற்றுல ஆக்சிஜன் தன்மை நிறைவா இருக்கிற தன்மை இருக்குது. அந்த நேரத்துல நம்முடைய உறுப்புகளுக்கு காற்று மூலகம் தொடர்பான முக்கிய உறுப்பான நுரையீரல் தனக்கு தேவையான ஆற்றலை உள்வாங்கிற தன்மையை நிறைவா செய்யும். அந்த நேரத்துல குறிப்பிட்ட தன்மையுள்ள ஏதாவது நமக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த தன்மையில நுரையீரலுடைய பங்கோ இல்ல பாதிப்போ அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த உறுப்புகளுக்கான நேரம் நமக்கு சொல்றது அதுதான். அந்த நேரத்துல காற்றுத்தன்மை நிறைவா இருக்குது இயற்கையில. நம்ம உடல் ஆற்றலுக்கு தேவையான அந்த ஆற்றலை இந்த உறுப்பு உள்வாங்கும். அப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 5 முதல் 7 மணி வரை. இந்த உறுப்புகளுக்கான நேரத்தை பத்தி நாம சொல்லும்போது திரும்பவும் சொன்னோம். நம்ம ஒரு பூகோள அமைப்புப்படி பூமத்திய ரேகைக்கு மத்தியில் இருக்கிற பகுதிகளில் பகல் இரவு அதிக வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். ஆனா நம்ம துருவ பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிக்கும் போது பகல் இரவு வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். துருவ பகுதிகள் எல்லாம் 6 மாசம் இரவு 6 மாசம் பகல், அந்த அளவுக்கு கூட வேறுபாடு. ஸோ எந்த பகுதியை நாம போறதா இருந்தாலும் பகல் அதனுடைய நீளத்தை 12ஆ பிரிச்சு அதை 12 மணி நேரங்களா நம்ம பாவிக்கணும். இரவு எவ்வளவு நீளம் இருந்தாலும் அதையும் நாம 12 பாகங்களா பிரிச்சு 12 மணி நேரங்களா நாம பாவிச்சோம். ஸோ இந்த உறுப்புகளுக்கான நேரம் அப்படின்றத அந்தந்த நேரத்துல இயற்கையில் ஏற்படுற மாற்றங்கள் எந்தென்ன பஞ்சபூத தன்மை நிறைய இருக்குது அதை பொறுத்து இது அமையுது. ஸோ நாம எந்த பஞ்சபூத வரிசையில விரிவா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளுக்கான கடிகாரம் இதனுடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம உடலுக்கான கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சிர்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லி CIRCADIAN சிர்காடியன் கிளாக். ஸோ இயற்கையை அனுசரிச்சு உடல் இயங்கக்கூடிய அந்த நேரங்களை குறிப்பிடுறாங்க. ஸோ நாமளும் இதனோட அடிப்படையில நாம இன்னைக்கு முழுக்க முழுக்க காற்றினுடைய தன்மை நமக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம காற்றை பத்தி ஏற்கனவே ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கணும். காற்றுன்னு சொல்லக்கூடியது நமக்கான உயிர் மூச்சு. அந்த காற்று உள்ள போய் வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது தான் நாம உயிரோட இருக்கிறதுக்கான அடையாளம்.
எது அப்ப உள்ள போயிட்டு வெளியில வரலையோ, இல்ல காற்று எப்ப உள்வாங்கப்படலையோ அப்ப நம்ம உடலுடைய இயக்கம் நின்று போயிடுது. ரைட். இந்த பஞ்சபூத தன்மையை பொறுத்த மட்டும் நம்மளால சில நிமிடங்கள் கூட காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மிக அத்தியாவசியமான ஒரு பஞ்சபூதமா இது இருக்கு. இந்த பஞ்சபூதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரான அளவுல பயணிக்குது. ஒரே லெவல், எந்த ஒரு தடை வந்தாலும் அது விலகிட்டு திரும்ப வந்து அதே லெவல் மாறி ஸ்ட்ரீம் லைன், ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லி. இது வந்து மிக எளிதா அதனுடைய சீர்தன்மையை வந்து தொந்தரவுக்கு உள்ளாகும். அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரம் அது சரி பண்ணக்கூடியதும் கூட. என்ன பொருள் அதுக்கு பொறுக்க இருக்கு அதுக்கு மேல ஏறி இறங்கி திரும்ப தொடர்ந்து பயணம். இந்த சீரான தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியினுடைய பரப்புல இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும், ஒவ்வொரு சின்ன தடைக்கும் காற்றோட தன்மை பாதிக்கப்படும். ஏரியா கொஞ்சம் மேல போக போக ஒரு 1/2 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போகும். இயற்கையான தடைகள், மனிதன் ஏற்படுத்திய தடைகள், இதையெல்லாம் தாண்டி அந்த 1/2 கிலோமீட்டருக்கு மேல வந்து காற்று எப்பயும் ஒரே லெவல்ல சீரா பயணிக்கும். அதுக்கு மேல வந்து அதற்கான தடைகள் வந்து ரொம்ப குறையும். மனிதனுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதமும் அப்படிதான். நம்ம கொஞ்சம் கீழான நிலையில இருக்கும்போது, கீழான எண்ணங்கள் இருக்கும்போது, காற்றை பத்தி நாம பார்க்கும்போது அதை கொஞ்சம் பார்த்தோம், திரும்ப விரிவாப்போம். கீழான எண்ணங்கள், கீழான சிந்தனைகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து நமக்குள்ள இருக்கிற காற்று தன்மையும் ஒவ்வொரு தடைக்கும் வந்து அது ஒரு விளைவை காட்டும். காற்றுன்றது உள்ள போய் வெளியில வரும்போது நமக்கான உறுப்புகள் எல்லாம் சிறப்பா செயல்படும். முதல்ல சொன்னோம், காற்றுன்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புக்குள்ள சீரா போய் வரணும். போன வாரம் ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பார்க்க சொன்னோம், சிலர் செஞ்சு பார்த்துருக்கீங்க. ஒரு நிமிடம் உங்க மூச்சை மட்டும் கண்ணை மூடி கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மூச்சு ஒரு சீரா உள்ள போயிட்டு வெளியில வருதா? ஏன்னா இது வந்து அவ்வளவு கடினமான ஒரு பொருள் கிடையாது, ஒரு பஞ்சபூதம் கிடையாது. உள்ள போறதுலயே வெளியில வர்றதுலயே அதுக்கு வந்து சிரமமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சீரா அது உள்ள போயிட்டு வெளியில வந்ததா அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னா சீரா சில நேரங்கள்ல போகும். எப்ப போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள எப்ப எந்த எண்ணங்களுமே இல்லாம இருக்குதோ, இயல்பான ஒரு தன்மை இருக்குதோ, அப்ப இந்த காற்றோட தன்மை வந்து ரொம்ப சீரா. ஏதாவது ஒரு சின்ன எண்ணம் வந்தது அப்படின்னா இந்த சீரான தன்மை வந்து மாறிடும். நமக்குள்ள மூச்சு வந்து சீரா உள்ள போகவும் செய்யாது, முழுமையா உள்ள வரைக்கும் போகாது, அப்ப அதே மாதிரி முழுமையா வெளியிலையும் வராது, அரை குறைமாவும் அது நடக்கும். நிறைய நேரங்கள்ல இந்த வேகத்தடையில போற வாகனம் மாதிரி குச்சி குச்சி தான் காற்று உள்ள போகும், அதே மாதிரியே குச்சி குச்சி தான் வெளியில வரும். இந்த மூச்சு சீரா இருக்கிறதுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த எண்ணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா அதனுடைய தன்மை, மூச்சினுடைய தன்மை மாறும். யாராவது நம்மளை திட்டுனாங்க அப்படின்னா மூச்சினுடைய தன்மை மாறும். யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தெரிஞ்ச கேள்வின்னா அதற்கு நம்முடைய மூச்சு தன்மை வேற மாதிரி இருக்கும், தெரியாத கேள்வி அப்படின்னா அதுக்கான மூச்சு தன்மை வேற மாதிரி. நம்மளை வந்து இத ரொம்ப எளிமையா கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சு காற்று வந்து சீராக இல்லை அப்படின்றது வந்து நமக்கு புரியும். காற்று சீராக இருந்தா இப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் உணவு சொன்னோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதனால பயணிக்குது, எதனால அதனுடைய வேகம் இருக்குது, எதனால அது ஓடுது அப்படின்லாம் கவனிச்சோம் நமக்கு தெரியலாம். இதனுடைய என்ஜின் அது எத்தனை அளவு சக்தி உள்ளது, அதுல நாம போட போற எரிபொருள் அது எப்படிப்பட்டது, அப்புறம் அதை செலுத்தக்கூடிய ஓட்டி அவர் எப்படிப்பட்டவர். இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த வாகனம் வந்து எத்தனை வேகம் போகலாம், எத்தனை கட்டுப்பாடு கண்ட்ரோல் அதுல வந்து இருக்கும், எவ்வளவு வேகமா திரும்பலாம், என்னெல்லாம் செய்யலாம், இவ்வளவு குறுகிய இடத்துக்குள்ள நம்ம வந்து திருப்பி விட முடியும், இப்படி எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லுவோம். இது எல்லாம் இருந்தாலும் அந்த வாகனத்தினுடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய காற்று
அந்த காற்றை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இப்ப என்ன இது எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அந்த வாகனம் நகராது. நமக்குள்ளேயும் அப்படித்தான். காற்று இல்லை அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எந்த உறுப்பும் வேலை செய்யாது, நகராது. இப்ப அந்த சக்கரங்கள்ல காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருந்தது அப்படின்னா அப்பயும் தெரியும் அந்த வாகனம் முழு தன்மையோட இயங்க முடியாது. அழுத்தம் எவ்வளவு பரிந்துரைக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக இருந்தாலும் அப்பயும் அந்த வாகனம் சீராக இயங்க முடியாது. கட்டுப்பாட்டை வந்து சீக்கிரம் இழக்கிற தன்மை. சோ இதைத்தான் வந்து நாம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள காற்று வந்து சீராக போய் வந்தது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும். நம்முடைய கண்கள் சிறப்பாக செயல்படும், நம்முடைய மூக்கு அது சிறப்பாக செயல்படும், காதுகள் சிறப்பாக செயல்படும், அப்புறம் ஜீரணம் தன்மை தொடர்பான எல்லாமே மேலிருந்து கீழே வரைக்கும் என்னென்ன இருக்கும், நம்முடைய மூளை குறிப்பா அத்தனை சிறப்பா செயல்படும். அதுக்கு என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், மூச்சு சீரா போயிட்டு வரும். ஆனா அதெல்லாம் எப்படி சாத்தியம்? யார் நம்மளை திட்டினாலும் பாராட்டினாலும் எந்த விதமான பின்விளைவும் காட்டாம அமைதியா மூச்சு எடுத்துக்கிட்டு எல்லாராலையும் இருக்க முடியுமா? பெரிய ஞானிகளுக்கு தான் அது சாத்தியம். அவங்களும் சில நேரம் அப்பப்போ தடுமாறிடுவாங்க. மூச்சு ஏதாவது நினைச்சாங்க அப்படின்னா, யார் பின்னாடியே அது வந்து நினைவு போனது அப்படின்னா அவங்களுடைய மூச்சும் தடுமாறும். தடுமாறும் போது அவங்களுடைய உடல் ஆற்றல் வந்து குறையும். சோ நம்முடைய மூச்சாற்றல் வந்து சீரா பரவாயில்லை. அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஆனா சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, குறிப்பா நமக்கே வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ எப்படி இருந்தாலுமே நிறுத்தி நிதானமா ஒரு மூச்சை, ஒரே ஒரு மூச்சை சீரா எடுத்து சீரா வெளியே விட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் புது ஆற்றல் பெற்று அப்ப இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தேவையான ஆற்றலை வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கும், மனதுக்கும் கொடுக்கும், நம்முடைய மூளைக்கும் கொடுக்கும். அக்கம் பக்கம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தீர்வையும் கொடுக்கும். அதனால வந்து பொதுவா எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும், உடல் ரீதியா இருந்தாலும் சரி மன ரீதியா இருந்தாலும், மிக எளிமையா ஒரே ஒரு மூச்சு சீராக எடுக்கவும் விடவும் நாம கத்துக்கலாம். அப்படி நாம கத்துக்கிட்ட போது நாம சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளும் செய்யணும். ஞானிகள் எல்லாம் வந்து இதை மட்டுமே செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய மாற்றம் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா உணர தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுல ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவங்களால தெளிவா உணர முடியும். அவங்க முன்னால வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு உயிருடைய, ஒவ்வொரு மனிதனுடைய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைய, அவங்களுக்குள்ள அதுல இருக்கக்கூடிய மாற்றங்களை, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதையும் அவங்களால உணர முடியும். ஒரே ஒரு இந்த காற்றை சீரா எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மையினால. சோ அந்த தன்மை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான தீர்வையும் ரொம்ப எளிவா சொல்லும். உதாரணத்துக்கு வந்து இங்க ரொம்ப நாள மழை இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பஞ்சபூத தன்மை வந்து அங்க கூட குறைய இருக்குது. அதுக்கு தீர்வா என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்களால ரொம்ப எளிமையா சொல்ல முடியும். இந்த பஞ்சபூத தொடர்புடைய சில விஷயங்களை நீங்க செஞ்சாங்க. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய தன்மைகள், பொருட்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதை ஒட்டியே வந்து அது தீர்வா அவங்க சொல்லுவாங்க. உயிர்களுக்கோ மனிதர்களுக்கோ பாத்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மையில வந்து அவங்களுக்காக வந்து அதை பரிந்துரைக்கும். இந்த மாதிரி சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், காற்று அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து காற்றுல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வரக்கூடியது.
உதாரணத்துக்கு வந்து ஓசைகள், காற்றுல வரக்கூடிய எல்லா ஓசைகளும் காற்றின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த ஓசைகள் வந்து நேர்மறையா இருந்தது அப்படின்னா நேர்மறையான விளைவுகளையும், அந்த ஓசைகள் எதிர்மறையானதா இருந்ததுன்னா எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படும். இதுதான் சொல்லப்படுது. இந்த ஓசைகளை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மந்திரங்கள், பிரார்த்தனைகள், அதற்கான பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மதங்கள்லயும் ஏதோ ஒரு வகையில அந்த ஓசைகளை எழுப்பக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதை எல்லாமே அவங்க தேர்ந்தெடுத்து வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த தன்மை உள்ளவங்க இந்த இதை சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை தொடர்பான பிரச்சனைகள் வந்து சீராகும். அது சீரானது அப்படின்னா உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய மூச்சை வந்து அப்பப்ப நிதானப்படுத்தணும் அப்படின்னாலே நம்முடைய பிரச்சனைகளையும் நம்மளுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம வந்து எழுத புரிஞ்சுக்கணும். ஸோ காற்றுத்தன்மை நமக்கு நிறைவா கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீரான மூச்சில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் பாத்தீங்கன்னா மிக குறைவா எதிர்ப்பு காட்டக்கூடியது. பொதுவாக இப்படி கையை வீசுறீங்க அப்படின்னா இடையில காத்து வந்து இருக்குதுன்றத வந்து நம்மளால உணரவே முடியாது. ரொம்ப குறைவா எதிர்ப்பு காட்டுது. காற்றுத்தன்மை இருக்கிறவங்களும் பெரும்பாலும் யாருக்கிட்டையும் எதிர்ப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது கணக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறைவான அளவு வந்து அந்த அளவு தான் அவங்களோட இது. யார் வேணாலும் அவங்களுக்குள்ள வந்து இதே மாதிரி. அதனாலதான் நம்ம பயணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தரையில போறதுக்கும் நீர்ல போறதுக்கும் காற்றுல போறதுக்குமான வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா காற்றுல நீங்க எப்போ பயணிக்கிறீங்களோ அப்போ வந்து மிக வேகமா பயணிக்கும். ஆனாலும் காற்றுல மேல கிளம்புறது காற்றினுடைய எதிர்ப்பு தன்மையை அடிப்படையா வச்சுதான் வந்து காற்றுல மேல கிளம்புறது. அதை முறையா கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான எதிர்ப்பை வந்து காற்றினுடைய அந்த எதிர்ப்பை வச்சு மிக வேகமா காற்றிலேயே பயணிக்கும். ஸோ காற்றுத்தன்மை இருக்கிறவங்களுக்குள்ளேயும் யார் வேணாலும் மிக வேகமா பயணிக்கிறது. வாயு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது. உதாரணத்துக்கு நாம சொன்ன மாதிரி சக்கரங்கள்ல அப்படின்னா அந்த ஒரு அழுத்தம் இருக்கு. இந்த காற்று சக்கரங்கள்ல அழுத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலிண்டர்ல இருந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள மிக அதிகமான அழுத்தத்துல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ வெளியில இருக்கிறத வந்து நம்ம அழுத்தி 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 அந்த அழுத்தத்தை வந்து நம்ம ஆற்றலா மாத்துறது. ஸோ அழுத்தம் வந்து எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். காற்றுத்தன்மை சரியா இருக்கிறவங்களால. காற்றுத்தன்மை சரியா இருக்காதவங்களால அவங்களுக்கு மேல ஏற்படுற அழுத்தத்தை வந்து அவங்களால தாங்க முடியும். சாதாரணமா காற்றுத்தன்மை இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு அந்த காற்றுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 1000 மடங்கு அதுக்கு மேல கூட அவங்களால அழுத்தத்தை தாங்க முடியும். காற்றை பொதுவா வந்து நகரும் போது நாம உணர முடியும். பொதுவா காற்றுத்தன்மை இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இல்லாம நிறைய இடங்களுக்கு போய் வர்றாங்க. பலவிதமான அனுபவங்களை சேகரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது சொல்லும் போதே இன்னொரு விஷயமும் தெரியுது. ஒரே இடத்துல நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஊரை விட்டே வெளியில போகாதவங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காற்று தொடர்பான தன்மை வந்து குறைவா. ஸோ நமக்குள்ள காற்றுத்தன்மை தொடர்பானது வந்து நிறைவா இருக்கணும் அப்படின்னா நாமளும் பல இடங்களுக்கு போறவங்களா பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த நகரும் தன்மையை வந்து காற்றை வந்து நம்ம உணர வைக்கணும். நமக்குள்ள இருக்கிற காற்றை வந்து நம்மளை உணர வைக்கணும். மிகப்பெரிய அனுபவங்கள் நம்ம பழங்கால இந்த முனிகள் ரிஷிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிக்கலாம் மாட்டாங்க. காற்று மாதிரி இப்படியே போய்கிட்டே ஒவ்வொரு இடங்களா போயிட்டு. இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகரும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா காற்று அதனுடைய இது பாத்தீங்கன்னா இந்த பூமி அப்படின்றது வந்து உருண்டு இருக்குது, இப்படி எப்படி திரும்புறது, இப்படி சுற்றுறது எல்லாம் இருக்கு இல்லைங்க. ஸோ இதனோட அடிப்படையில அதுல ஏற்படக்கூடிய வெப்பத்தினுடைய மாற்றங்கள் தொடர்பா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய வேகம் வந்து தீர்மானிக்கும். சில நேரங்கள்ல வந்து சாதாரண தென்றலா இருக்குது, சில நேரம் புயலா மாறுது, சில நேரம் சூறாவளியா மாறுது, பயங்கரமான வேகத்துல. ஸோ அதனுடைய வேகம் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்துறது. சாதாரணமா இருக்கும்போது நமக்கு இதமாவும் இருக்கிறது.
ஸோ காற்று வந்து மிக குறைவான எதிர்ப்பை காட்டக்கூடியது அப்படின்னாலும் மிக அதிகமான அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது, மிக வேகமாக பயணிக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதையும் கொடுக்கிறது, அதே நேரத்தில் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு விதமா இருக்கு. இந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்தை வந்து நாம அடிப்படையில சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஞானம் பெறுவதற்கான ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூச்சு. அப்பப்ப சீரா எடுக்கிறது விடுறதுல அந்த ஒன்னே ஒன்றை மட்டும் செய்யறதுனால வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மைகளை நீங்க உணர்றது, உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் உணர்றது, அதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் உணர்றது, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறது, அதை தீர்க்கிறது தொடர்பானது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா போச்சு. ஸோ காற்றுன்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஒரு பஞ்சபூதம். ஸோ இதெல்லாம் வந்து காற்றினுடைய இயல்பான தன்மைகள். இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம மிக குறைந்த நேரம் கூட நம்மளால இல்லாம இருக்க முடியாது. ஸோ இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதம் வந்து நம்ம உடலுக்குள்ள உள்வாங்கிற ஒரு உறுப்பா நாம உணர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல். நுரையீரல்ன்ற ஒரு உறுப்பு நம்ம உடல் இயங்குறதுக்கு தேவையான காற்று சக்தியை வந்து நிறைவா உள்வாங்கி போகும். அது ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தத்துவம். காற்று உள்ள போகுது, எளிமையான விஞ்ஞானமா அதைத்தான் சொல்லுது. காற்று உள்ள போகுது, நுரையீரல்ல வந்து இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகள் வந்து நுரையீரல இருந்து வெளியேறிட்டு அதுக்குள்ள சுத்தமான காற்று, பிராணவாயு, ஆக்சிஜன் உள்ள நிரப்பப்பட்டு ரத்தம் வந்து அதை உள்வாங்கி எல்லா செல்களுக்கும் எடுத்து போய் சப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஒரு விஷயம். நுரையீரல்ல தான் நமக்கான காற்றுத்தன்மை உள்வாங்கப்படுது அப்படிங்கிறது. எப்பயுமே இந்த உள்வாங்குற தன்மையை சீன மொழியில வந்து அவங்க இன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. YIN. இந்த உள்வாங்குற தன்மை அது தொடர்பான அந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓய்வே இல்லாம வந்து எந்நேரம் வேலை செய்யும். இன் தன்மையை வந்து பெண் தன்மைக்கு ஒப்பிடுறாங்க. அது எப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வேலையை வந்து நிறுத்துறதே கிடையாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து காற்றுத்தன்மையை உள்வாங்கும், தனக்குள்ள கொஞ்சம் சேகரிச்சும் வைக்கணும். இதற்கு ஒரு துணை உறுப்பு உடல்ல வந்து இந்த பஞ்சபூத ஆற்றலை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்புக்கு தேவையான காற்று ஆற்றலை வந்து அது கொடுக்கும். அப்புறம் அதுவே உபயோகப்படுத்துற வேலையும் செய்யும். காற்றுத்தன்மையை உடல் உபயோகப்படுத்துறதுக்கான தன்மையும் நுரையீரல் வந்து செய்யும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த முக்கிய உறுப்பு வந்து பண்ணும். நமக்கு எளிமையா புரிஞ்சது கூட வந்து காற்றுத்தன்மை நுரையீரல்ல தான் உள்வாங்கப்படுது. மற்ற உறுப்புகள்ல கூட நமக்கு அவ்வளவு எளிதா புரியாது. காற்றை பொறுத்த மட்டும் ஒண்ணு குழப்பமே கிடையாது. இந்த நுரையீரல்ன்ற உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மாதிரியே நம்ம உடலுடைய அக்குபஞ்சர்ல உடல் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இந்த அடிவயிறு வரைக்கும், கால ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும், இதுதான் வந்து உடல். இந்த உடல் பகுதியில காற்று எப்படி எல்லா பஞ்சபூதங்களுக்கும் மேல இருக்குமோ அதே மாதிரி இந்த நுரையீரலும் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல மிக மேல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, எல்லாத்துக்கும் மேல. ஸோ காற்றோட தன்மையை நீங்க உள்வாங்குறீங்க அப்படின்னா மிக எளிதா போகக்கூடிய இடத்துல மேல வந்து இந்த நுரையீரல் எல்லா உறுப்புகளுக்கும் மேல. இந்த உறுப்பை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு வந்து ஒரு மேற்கூரை மாதிரி வந்து இந்த நுரையீரல்ல உட்கார்ந்துருக்கு. அங்கதான் காற்றினுடைய தன்மை உள்வாங்கப்படுது. அங்க வாங்கப்படுற காற்று வந்து கீழ் நோக்கி எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகும். அது கொஞ்சம் ரத்த மூலமா அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் சில விஷயங்கள். ஸோ இந்த நுரையீரல் வந்து மேல இருக்கிறதுனால இந்த பஞ்சபூத தன்மைகள் மற்ற உறுப்புகள்லாம் அதுக்கு கீழே இருக்கு. பஞ்சபூத ஆற்றலை உள்வாங்குற உறுப்புகள் எல்லாம் அதுக்கு கீழே இருக்கு. இந்த பஞ்சபூத ஆற்றல்கள் வந்து இதுக்கு மேல வந்து போகணும்.
தலைப்பகுதிக்கு மேல் பகுதிக்கு போகணும் அப்படின்னா இந்த நுரையீரலுடைய அனுமதி இருந்தாதான் போக முடியும். இதனுடைய ஆற்றல்கள் வந்து எவ்வளவு மேல போகணும் அப்படின்றத தீர்மானிக்கிற ஒரு உறுப்பாகவும் நம்முடைய நுரையீரல். சோ காற்றுத்தன்மையில உள்வாங்கப்படுறது குறைஞ்சது அப்படின்னா இதுக்கு மேல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை தொடர்பான பிரச்சனை தான் காரணம். சோ காற்றுத்தன்மை நிறைவா உள்வாங்கப்பட்டதுனாலே இங்க இருக்கிற ஆற்றல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவா. பெரும்பாலும் தலை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே இந்த நுரையீரல்ல வந்து ஏற்படக்கூடிய ஆற்றல் குறைவுனாலதான் மற்ற பஞ்சபூதங்கள் என்ன மேல் நோக்கி நகர்ந்து மேல போயிருக்காங்க. சோ அதுல வந்து நீர் இருக்கலாம், கொஞ்சம் நெருப்புத்தன்மை வெப்பத்தன்மை இருக்கலாம், அதுக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்கலாம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பஞ்சபூத தன்மை மேலே ஏறித்தான். இந்த நுரையீரல் சரியாக இருந்தது அப்படின்னாலே காற்றினுடைய ஆற்றல் உள்வாங்கப்படுற தன்மை சரியாக இருந்தாலே இதுக்கு மேல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பெஸ்டா இருந்துச்சு. இதுக்கு மேல இருக்கிறதுல வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பூதாகரமா தெரியும். ஆனா ரொம்ப எளிமையான தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து காற்று சக்தியை நிறைவா கொடுக்கும், நுரையீரலுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். நுரையீரலுக்கான எனர்ஜி அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் காற்று தான். சோ என்ன பண்றது அப்படின்னா மூச்சை வந்து நல்லா வேகமா இழுத்து நிதானமா விடணும். இழுக்கும்போது வேகமா ஒரே நொடியில மூச்சை முழுக்க உள்ள இழுத்துங்க, அப்புறம் நிதானமா. பெரும்பாலும் தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் 199 பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை தான் பிரச்சனையா இருக்கும். சோ அதுல வந்து 199 நான் சொல்றது இந்த மூச்சை நிறைய எடுத்து வேகமா எடுத்து மெதுவா விடுற அந்த ஒரே ஒரு தன்மையில வந்துட்டு நம்முடைய மூளை பகுதிக்கு காற்றுத்தன்மை மற்ற பஞ்சபூத தன்மைகள் என்ன அளவா போகணுமோ அதெல்லாம் வந்து தெளிவாயிடும். சோ எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாக வாய்ப்பு. மூச்சை வேகமா எடுத்து காற்றுத்தன்மை உள்ளாகப்படுது. சோ உடம்புல எல்லா பகுதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா காற்று நிறைய போகும், நுரையீரலுக்கு எக்கச்சக்கமா காற்று நிறைய கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம ஏதாவது தீவிரமான ஏதாவது பணியில ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து உடல்ல ஆக்சிஜன் குறைஞ்சது அப்படின்னாக்க அதுவே வந்து சில ஏற்பாடுகளை பண்ணிக்கும். உங்களை அறியாமலே சில நேரம் எடுத்து வைக்கும், ஒரு பெருமூச்சு எடுத்து வைக்கணும். சோ அப்படி யாராவது மூச்சு எடுக்கிறாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு காற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, காற்றை உள்வாங்குற தன்மையில சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பங்கள், அக்கம் பக்கம் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ஒரு எதிர்வினை ஆற்று. அதனாலதான் அந்த குழப்பம், எக்கச்சக்கமான குழப்பம். சோ அவங்களை கொஞ்சம் நிதானமா மூச்சை உள்வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே இந்த காற்று தொடரலாம் பிரச்சனைகள் வந்து ஓரளவு சரியா. ஓரளவு இல்லை, எல்லாமே அடிப்படையை தான் நாம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்க அத்தனை நோய்களையும் ஒரு 5000 வகையா பிரிச்சுக்கலாங்க ஒரு கணக்கு. இதுல நாம கணக்குப்படி பார்த்தோம்னாக்க 5 பூதங்கள் பஞ்சபூதங்களை வந்து நம்ம கணக்கில் எடுக்கணும். சோ ஒவ்வொரு பஞ்சபூதம் தொடர்பாகவும் ஒரு 1000 நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதுல வந்து காற்றை உள்வாங்குற தன்மை, வெளிவிடுற தன்மை, சோ இதுக்கு ஒரு 500 அதுக்கு ஒரு 500 அப்படி கணக்கு வச்சுக்கணும். சோ கிட்டத்தட்ட வந்து 10ல் 1 பங்கு நோயை வந்து இந்த மூச்சை வந்து வேகமா எடுத்து நிதானமா விடுறதுனால சரி கிடைக்கும். அதே மாதிரி காற்று தானே, இதை நம்ம நிறைய செய்யலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்ப அது தடுமாறுதோ, எப்ப நீங்க பிரச்சனையை ஃபீல் பண்றீங்களோ அப்ப மட்டும் பண்ணா போதும். அதுவும் ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு 2 மூச்சு, 2 மூச்சு மட்டும் விட்டா போதும். எதையுமே அதிகமா செய்யக்கூடாது. ஏன்னா காற்று வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதையுமே வந்து பண்ணக்கூடாது. எதை பண்றதா இருந்தாலும் எவ்வளவு தேவையோ அதை விட ஒரு படி கொஞ்சம் குறைவாவே பண்ணலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன் உண்டாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உடனே சரி பண்ணிக்கலாம்.
சீக்கிரம் சரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பலவிதமான முயற்சி எடுக்கிறது. அதுலதான் எக்கச்சக்கமா நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ காற்றை உள்வாங்குற தன்மை நுரையீரலுக்கு கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மூச்சு மட்டும் எடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 2 மூச்சு எடுத்தாலே போதும். அதுலயும் நுரையீரலுக்கான நேரத்துல எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அதிகாலை 3ல இருந்து 5 காற்றுல வந்து ஆக்சிஜன் தன்மை நிறைவா இருக்கிற நேரத்துல. ஸோ வெளியில வாங்க, திறந்த வெளிக்கு வாங்க, நல்ல மூச்சு எடுத்து 2 மூச்சு. ஸோ அன்னைக்கு தேவைக்கான உடலுடைய காற்று ஆற்றல் உங்களுக்கு நிறைவா கிடைச்சு. குழப்பமே வேண்டாம், கண்டிப்பா கிடைச்சு. ஸோ நுரையீரல்ன்றது வந்து அப்படி ஒரு வேலையை செய்யக்கூடிய. அடுத்து இதற்கான துணை உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குடல். இந்த பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ரொம்ப கீழ் ஓரமா இருக்கு. நுரையீரல் மேல் பகுதியில இருந்து பெருங்குடல் பாத்தீங்கன்னா அடி வயிறுல கீழே இருக்கு. பெரும்பாலும் மற்ற பஞ்சபூதங்கள்ல கவனிச்சீங்கன்னா இந்த முக்கிய உறுப்பு துணை உறுப்பு எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கும். முக்கிய உறுப்பு ஆற்றலை உள்வாங்கிச்சு, துணை உறுப்பு போடுச்சு அப்படின்னா சரி பக்கத்துலதான் இருக்கு, கொடுத்துருக்கோம் வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆனா காற்றுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு மேல இருக்கு, இன்னொரு உறுப்பு கீழே இருக்கு. காற்று கீழ் நோக்கி போறதுன்றது ரொம்ப கஷ்டம். சோ இத வந்து இந்த கீழே இருக்கிற இந்த உறுப்பு தான் வந்து காற்றினுடைய ஆற்றலை வச்சு உடலை வந்து இயக்கக்கூடிய ஒரு உறுப்பு பெருங்குடல். அங்கேயும் காற்றுத்தன்மை இருக்குன்றது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அதுவும் காற்றை வச்சு அப்பப்போ நிறைய சத்தம் போட்டு. சோ பெருங்குடல்னு சொல்லக்கூடியது வந்து காற்றுத்தன்மையை உபயோகப்படுத்தி உடலை இயக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றோட தன்மையினால நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அத்தனை உறுப்புகளும் சிறப்பா இயங்கணும் அப்படின்னா காற்றுத்தன்மை உடம்புக்குள்ள சிறப்பா இயங்கணும். அதுக்கு நம்முடைய பெருங்குடல் சிறப்பா இயங்கணும். பெருங்குடல் எப்ப சிறப்பா இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு அப்பப்ப கொஞ்சம் காலி ஆயிடும், ஃபுல்லா காலி ஆயிட்டு அப்பப்ப அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அதுக்குள்ள எப்பயும் ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு குப்பை உள்ள இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஓய்வு கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால சிறப்பா வேலை செய்ய முடியாது. இந்த துணை உறுப்பு வந்து ஆண் தன்மை கொண்டது. ஆண் தன்மைக்கு வந்து அப்பப்ப கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். அது ஓய்வு இல்லாம வேலை செஞ்சது அப்படின்னா உடம்புல மொத்தமும் கெட்டு போயிடும். பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாத்துலயுமே எந்த சிகிச்சைக்கு நீங்க போனீங்க அப்படின்னாலுமே முதல்ல பெருங்குடல் சுத்தம் அப்படின்றது வந்து அடிப்படையா இருக்கு. பெருங்குடல்ன்றது வந்து சுத்தம் பண்ணணும், காலி பண்ணி கொஞ்சம் அதை ஃப்ரீயா விடணும். ஸோ அது ஃப்ரீ ஆகி அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ இந்த பெருங்குடல்னு சொல்லக்கூடியது காற்றினுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தக்கூடிய உறுப்பு. ஸோ இந்த உறுப்புக்கு காற்று மேல இருக்கிற காற்று எப்படி கீழே அனுப்புறது? ஏன்னா காற்று வந்து எப்பயும் மேல் நோக்கி தான் போகணும். அதை கீழே அனுப்பணும் அப்படின்னா அது எப்படி அனுப்புறது? கீழே அனுப்புனா தானே வந்துட்டு முழுசா போய் சேர்ந்தா தானே வந்து. இந்த உறுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு, உள்வாங்கிற உறுப்பு அதுக்கும் வித்தியாசம். ஸோ இந்த பெருங்குடல் வரைக்கும் காற்றுத்தன்மை உள்ள அனுப்பணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சை வந்து வேகமா வெளியில விடணும். காற்றை வந்து வேகமா வெளியில விடணும். நிதானமா மூச்சை எடுத்து வெளியில விடும்போது வேகமா. இந்த கராத்தே அதெல்லாம் பயிற்சி பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா காற்றை வந்து வேகமா வெளியில விடுவாங்க. அப்போ வந்து வாயில வழியா வெளியில விடும்போது அந்த சத்தமும் வரும், பயங்கரமான சத்தம். ஸோ இங்க இருக்கிற காத்தை வந்து முழுசா அப்படி வெளியில நீங்க தள்ளும்போது அங்க ஒரு இடைவெளி ஏற்படும் போது என்ன ஆகும்? ஆரோக்கியமான காற்று அந்த பகுதிக்கு வந்து இறங்கும். நீ வேகம் வெளியே தள்ளும்போது திரும்ப காற்று வந்து எதிர்வினையாற்றி வேகமா அந்த இடத்த போய் நிரப்புறதுக்கு போகும். அங்க இருக்கிற இடைவெளிகளை நிரப்புறதுக்கு வந்து காற்று போகும். ஸோ பெருங்குடல் சிறப்பா இயங்கணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு ரெண்டு மூச்சு மட்டும் போதும். வேகமா வெளியில விட்டு பயிற்சி பண்ணணும்.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிவயிற்று பகுதியில அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்காக இருக்கும். மூச்சை நிதானம் உள்ள எடுக்கணும். ஒரு நொடியில அத்தனை காத்து வெளியில வந்துடும், அவ்வளவு வேகம். சோ அது வந்து பெருங்குடலை சிறப்பாக இயங்க வைக்கும். அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து நிறைய கொடுக்கும். அதுக்கு நிறைய ஆற்றல் கிடைச்சது அப்படின்னா, அது சிறப்பா இயங்குச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளுமே சிறப்பாயிடும். சோ பெருங்குடலை வந்து அவ்வளவு சாதாரணமா நினைக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காற்று உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளையும் சீராக சிறப்பாக இயங்க வைக்கும். சோ நமக்குள்ள நிறைய விதமான வந்து கம்ப்ளைண்ட்லாம் இருக்கலாம். எனக்கு அது சரியில்லை, சரியில்லை, அப்படி இப்படி இருக்கு, அந்த ஆர்கன் ஃபெயில், இந்த ஆர்கன் ஃபெயில். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, காற்றுல ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நாளைக்கு ஒரு 2 மூச்சு மட்டும் வேகமா வெளியே ரிலாக்ஸ் அப்படி ஃபுல்லா எழுந்து வெளியே விடுறது ஒரே நொடியில 2 மூச்சு போதும். அந்த பெருங்குடலுக்கான நேரத்துல பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு, கூடுதல் 2 மூச்சு போதும். உங்களுக்கு தேவையான அத்தனையும் அது கொடுக்கும். சோ பெருங்குடலை பொறுத்த மட்டும் இல்ல, பொதுவாகவே காற்றுத்தன்மையில வந்து நுரையீரல்ன்றது வந்து காற்று கழிவுகளை மட்டும் வெளியே தள்ளுற வேலையை செய்யும். பெருங்குடல்னு சொல்லக்கூடியது வந்து திட, திரவ, வாயு எல்லா வகையான கழிவுகளையும் வெளியே தள்ளுற வேலை. சோ இதுல வந்து இதுவும் நாம ஒரு புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் சுத்தமா வெளியேறினது அப்படின்னா உடம்புல இல்ல எல்லா உறுப்புகளும் சிறப்பா செய்யும். சோ இந்த கழிவுகள்லாம் எப்படி வந்தது? முதல்ல கழிவு போடுறதுல நிறுத்தணும். கொஞ்சம் கவனம் கூடுதலா சில விஷயங்களை கவனிச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சீரான தன்மையும் எல்லா உறுப்புகள்ல சிறப்பான இயக்கத்தன்மையும் ரொம்ப எளிதா நம்ம கிடைச்சிடும். அடுத்து வந்து இந்த காற்று சக்தி நமக்குள்ள எதை பராமரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தோல், அப்புறம் நம்முடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரோமம். உடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரோமம். இதுல தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடலை முழுமையா மூடி எல்லா உறுப்புகளையும் மூடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கவசம். நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். இந்த உடலை எதுகிட்ட இருந்து பாதுகாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில நடக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றங்கள். அந்த பஞ்சபூத மாற்றங்களுக்கு வந்து உடலுக்குள்ள வந்து உடனடியான ஒரு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. இங்க தள்ளினா அங்க விழுந்துடுறது. 2 சைக்கிள் இருக்கு, இந்த சைக்கிள் தள்ளனா அந்த சைக்கிள் விழுந்துடும். அந்த மாதிரி வெளியில நடக்கக்கூடிய இந்த பஞ்சபூத மாற்றங்கள் வந்து உடலுக்குள்ள உடனடியா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து சின்ன மழை பெய்யுது, உடனே இங்க சளி பிடிச்சு. திடீர்னு கொஞ்சம் குளிர்காத்துல போயிட்டு வந்தீங்க, உடனே இங்க காய்ச்சல். இதெல்லாம் எப்படின்னாக்க வெளியில் நடக்கிற இந்த மாற்றத்துக்கு வந்து உடல் உடனடியா தன்னுடைய எதிர்வினை வெளிப்பாடை வந்து காட்டுது. இந்த தோல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளியில் நடக்கிற மாற்றத்தை வந்து தடுத்து நிறுத்தி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அதுங்களை வந்து அதுக்கு தயார்படுத்துறது. தயாராகிறதுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குறது. வெளியில இந்த மாதிரி மாற்றம் இருக்கு, நீங்க எல்லாரும் மாறிக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து தாங்குற தன்மை வந்து உங்களுக்கு வாங்க. அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை வந்து உள்ள அனுமதிக்கிறது. இது வந்து தோலுடைய மிக முக்கியமான வேலை. அப்புறம் பாதுகாக்கிறது அப்படின்றது வந்து வெளியில இருந்து பல விதமான தாக்குதல் வந்து தோல்ல இப்படி நுழையும் அப்படி நுழையும் நம்மள தாக்கம் செய்யும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சு. பட் எதுவா இருந்தாலும் நம்முடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமா வந்து தோல் இருக்குது. யாருக்காவது வந்து உடனுக்குடனா வெளியில போனா செஞ்சா, வெயில்ல போனா உடனே வந்துடும், காத்துல போனா வந்துடும், மழையில போனா வந்துடும், இதை சாப்பிட்டா உடனே இதாயிடும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மை அதுல இருக்கக்கூடிய குறைவை காட்டக்கூடியது. அதுக்கு நாம என்ன பண்ணலாம்,
அப்படின்னா அப்பப்ப மூச்சு கொஞ்சம் சீரா விடுறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல்ல வெளியில் நடக்கிற மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியா மாத்திக்கிறது. நம்முடைய தோல் வந்து நம்மளை பாதுகாக்கிற தகுதியோட அதை வந்து மாத்துறது. தோல் வந்து நல்ல உண்மையான கவசம் அப்படின்னா அது வந்து மூடி மறைக்கிறது. அதை வேலையிலிருந்து கரெக்டா. அதே மாதிரி தோல்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காற்றுத்தன்மை தொடர்புடையது. சிலருக்கு சில ஏதாவது பக்க விளைவுகள் அந்த மாதிரி இதனாலையும் வந்து தோல்ல ஏற்படும். பெரும்பாலானது வந்து பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை தொடர்பு தான். அதுலயும் வந்து அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள தோன்ற எண்ணங்கள், அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதனுடைய அடிப்படையில் தோல்ல சில பாதிப்பு. தோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாகவும் இருக்கு. சோ முதல்ல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கான கவசம், நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு கவசம். சோ அதை நம்ம தெளிவப்படுது. சோ இந்த தோலை பராமரிக்கிறதுக்கு அப்பப்ப சீரா மூச்சு விடுறதுக்கு தெரியும். சீரான மூச்சு விடுற தன்மை இருந்தாலே, நம்முடைய காற்றுத்தன்மை நிறைவாக இருந்தாலே நம்முடைய தோல் மிக அருமையான கவசமா மாறும். நம்மளை வந்து வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா வகையான நோய் தன்மைகள், பஞ்சபூத மாற்றங்கள் எல்லாத்துல இருந்துமே. இது எல்லாத்துலயுமே நான் சொல்லுவேன், குழந்தைங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைங்களை வந்து நம்ம ஏதாவது சொல்லி 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 அவங்களோட எண்ணங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உறுப்புகளோட எல்லா ஆற்றலும் வந்து குறையும். குழந்தைங்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் ரொம்ப சத்தமா சொல்லாங்க, அமைதியா பொறுமையா, ஒரு தடவை 2 தடவை 5 தடவை 10 தடவை எத்தனை தடவை சொன்னாலுமே பொறுமையா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அவசரப்பட்டு சொல்லி செஞ்சு அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காற்றுத்தன்மை பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை பாதிக்கும். சோ இது வந்து தெளிவா. சோ யாராவது வந்து பெஸ்டா வேலை செய்யணும், பெஸ்டா வரணும், அவங்க துறையில அவங்க சிறந்தவங்களா வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க வந்து பதட்டமாகாத அப்படின்ற தன்மை வந்து அவங்களுக்கு வந்து நாம கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்கிட்ட வந்து இதை வந்து கடுமையா நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துக்கு பழகிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க வாழ்நாள் கூட அதை வந்து எடுத்து சுமக்க போறாங்க. சோ குழந்தைங்க வந்து எப்பயும் அமைதியா இருக்குது, அவங்கள வந்து ஃப்ரீயா இருக்கு, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க போக்குலயே அதை வந்து தெளிவா பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு வெளி உறுப்பு ஒண்ணு. இந்த வெளி உறுப்புன்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத ஆற்றல் நமக்குள்ள உள்நுழையக்கூடிய ஒரு நுழைவாயில் அல்லது வெளியே போகக்கூடிய ஒரு வாயில் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பஞ்சபூத தன்மை நமக்கு உள்ள நுழையிறது இல்ல வெளியில போகுது, ரெண்டுமே. சோ காற்றோட தன்மை எது வழியா நமக்குள்ள போகுது அப்படின்னு நமக்கு தெரியும், மூக்கு வழியா போகுது. சோ மூக்கு வந்து காற்று மூலகத்துக்கான வெளி உறுப்பு. இந்த வெளி உறுப்பினுடைய வடிவம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நுரையீரலுடைய அதே வடிவத்துல வந்து இருக்கு. நம்ம நுரையீரல் என்ன வடிவத்துல இருக்கோ அதே வடிவத்துல நுரையீரல் இங்க இருக்குது, இது 2 பக்கம் இப்படி இருக்குது, இந்த பகுதியில வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ நுரையீரல எந்த பகுதியில நமக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம பிரச்சனைலாம் இங்கேயும் ஃபீல் பண்ணணும். அங்க இருக்கிறதெல்லாம் வந்து இங்க வெளியுறுப்புலையும் பிரதிபலி. சப்போஸ் யாராவது நம்ம நுரையீரலுக்கு வந்து ஆற்றல் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கு எப்படி செஞ்சா நுரையீரலுக்கான ஆற்றல் கொடுக்குது. சின்ன குழந்தைங்களை கவனிச்சிங்கன்னா, நான் எப்பயும் சொல்லுவேன், சின்ன குழந்தைங்கன்னா வந்து அக்குபஞ்சர்ல வந்து கிராண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவங்களுக்கு சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த மூக்கை வந்து எங்கேயாவது வச்சு அப்படியே தேய்ப்பாங்க, அதான் ட்ரீட்மெண்ட் ஆச்சு. நுரையீரல பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சளிதான். சோ இந்த மூக்கை வந்து அப்பப்ப இப்படி தேய்க்கிறதுனால நுரையீரலுக்கான ஆற்றல், உள்ள இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புக்கான காற்றுத்தன்மையை தொடர்புடைய முக்கிய உறுப்புக்கான ஆற்றலை வந்து நம்ம கொடுக்கணும் மூக்க தொடர்பு.
அப்ப சிலர் மூக்க நோண்டுறாங்க செய்யறாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ள அவங்களுக்கு என்ன தேவையோ. மூக்குல ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, தண்ணியா போட்டு, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ள வந்து சூடு ஜாஸ்தி. ஸோ என்ன ஆகுது, நிறைய திரவம் சுரக்குது, அதை கூல் பண்ணுது. மூக்கு அடைச்சிக்கு, உள்ளேயும் அடைச்சிக்கு, மூக்கு செவந்துருச்சு, உள்ளேயும் செவந்து, மூக்குல இருந்து ஏதாவது கொட்டு, ரத்தம் கொட்டு, அப்ப உள்ளேயும் அதே மாதிரியான சூட்டுத்தன்மை இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில நம்ம என்ன செய்ய போறோம், மூச்சை வந்து வேகமா எடுக்க போறோம் இல்ல வேகமா ஓட போறோம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். காற்றுத்தன்மை தொடர்பானது. வெளியுறுப்பு வந்து மூக்கு. இது வந்து காற்று உள்ள போற தன்மை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வெளியில வர்றதும் வந்து அதே மூக்கு வழியா தான் வெளியில வரும். வேற சிலதெல்லாம் தோல் மூலமா பெருங்குடல் மூலமா சின்ன சின்ன அளவுல வெளியில வந்தாலும் முக்கியமா வந்து அப்பயே உள்ள போயிட்டு அப்பயே வந்து வெளியில வரும். பெரும்பாலும் அதுல உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காற்று கழிவுகளையும் வெளியில தள்ளக்கூடியது, வெளியில வந்து வரக்கூடிய ஒரு வாயு, ஒரு கேட் ஆகும். அது வந்து மூக்கு. இதை வச்சு நாம சொல்லலாம், யாராவது நம்ம விஷயத்துல மூக்கு நுழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூக்கு நுழைக்கிறவங்களுக்கு எல்லாம் காற்றுத்தன்மை தொடர்பான பிரச்சனை இருக்கு, சரிங்களா? மூக்கு மூக்கு அப்படின்னு யாராவது யூஸ் பண்ணாலும் செஞ்சாலுமே எல்லாத்தையும் நம்ம காற்று கூட தொடர்புபடுத்தி காட்டு. யார் எங்க நீங்க சொன்னது, யாராவது பழமொழியோ பாட்டோ ஏதாவது கோபத்துல செய்யறதா எது வேணாலும் இருக்கலாம். பட் இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா நீங்க நேர காற்றுத்தன்மை கூட வந்து பொருத்தி அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சில விளக்கங்கள் வந்து அப்பயே கிடைச்சிருக்கு. காற்றுக்கான வெளியுறுப்பு வந்து மூக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு காலநிலை இருக்கு, ஒவ்வொரு சீசன். அந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே அந்த பஞ்சபூதத்தன்மை நிறைவா வந்து நமக்கு கிடைக்கும். காற்றுக்கான காலநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைக்காலம். மழைக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காற்றினுடைய ஈரப்பதத்தினால வந்து காற்றுல வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் தன்மையெல்லாம் கொஞ்சம் நிறைவேறுது. அந்த சீசன்ல வந்து நமக்கான காற்றுத்தன்மையை உடல் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு உள்வாங்கி சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வந்து ஒரு 3-4 சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி காற்றுத்தன்மை உள்ள சூழல் கிடைக்காது. காலநிலையை பொறுத்த மட்டும் மழைக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றுக்கான அந்த சீசன்ல நிறைய கிடைக்கும். யாராவது மூச்சு பயிற்சி அப்படி இப்படிலாம் செய்யறவங்க இருந்தாலும் மழைக்காலத்துல மட்டும் செஞ்சா கூட போகும், மற்ற சீசன்ல செய்யணுன்றது கட்டாயம். மற்ற காலநிலைகள்ல நீங்க அதை செய்யறதுனால உங்களுக்கான காற்றுத்தன்மை நிறைவா கிடைக்குமா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் இல்லை. ஆனா மழைக்காலத்துல மட்டும் செஞ்சாலே ஒரு வருடத்துக்கு தேவையான காற்றுத்தன்மை வந்து உடம்புல வந்து நிலைநிறுத்தப்படும். இந்த காலநிலைகளை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது வந்து எப்பயுமே சரி. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பஞ்சபூதத்துக்கு நேரமும் சொல்லியிருக்கோம், அதிகாலை 3-5 முறையில் இருக்காங்க காற்றுத்தன்மை உள்வாங்கிறது. நாம இதுவரைக்கும் பேசுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிறைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த காலநிலை நேரம் இதுங்களெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுக்கு மைண்ட்ல வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியாது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஞானி ஆயிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கலாம். சில நேரம் போட்டுருக்க ட்ரெஸ்ஸோட இல்ல அதுவும் இல்லாம நீங்க கூட கிளம்பிடுவீங்க இமயமலைக்கு. ஜாக்கிரதை, எதையுமே வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அந்த அளவு மட்டும் எல்லாரும் யோசிச்சா போதும். பொதுவா எல்லா காலநிலைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கும் அக்குபஞ்சர் சில குறிப்புகளை கொடுத்துருக்கு. இந்த காலநிலையில மழைக்காலம் அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா சீசன்லயுமே வந்து அக்குபஞ்சர் சொல்றது எல்லாரும் சீக்கிரம் தூங்கிடணும். அதிகபட்சம் 9 மணி எல்லாரும் தூங்கிடணும். அதே மாதிரி அதிகாலை இந்த நுரையீரலுக்கான நேரம் ஆரம்பிக்கிற நேரத்துல எந்திரிக்கணும். எல்லாருக்குமே அக்குபஞ்சர் பரிந்துரைக்கிறது வந்து சீக்கிரம் தூங்கிடணும், சீக்கிரம் எந்திரிச்சுக்கணும்.
சோ இதை வந்து கிட்டத்தட்ட எல்லா காலநிலைகள்லையும் நாம வந்து கொஞ்சம் கடைபிடிக்கணும். உங்களுக்கு விதிவிலக்குகள் இருக்கு. ஆனா காற்றுக்கானது அப்படின்ற இந்த காலநிலையில வந்து காற்று தன்மை நிறைவா இருக்கிறது வந்து மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் வந்து நீங்க நிறைய இந்த காலநிலையில மட்டுமே உங்களுக்கு குறிப்பா ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுவும் பெரும்பாலும் காற்றுத்தன்மை தொடர்புடையதா மட்டும்தான் இருக்கும். பொதுவாக மழை காலத்துல நமக்கு எல்லாம் சளி பிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் இயல்பா ஃபீல் பண்ணும். அதுவே நமக்கான ஒரு குறிப்பை சொல்லிடுது. ஏன்னா அந்த நேரத்துல அந்த காலநிலையில வந்து காற்று மூலம் தொடர்பான உறுப்புகள் எல்லாம் முன்னிலை வகிச்சு அதுக்கான ஆற்றலை உள்வாங்கிற போது அதுல ஏற்படக்கூடிய இயலாமை அதுல வந்து நோய்த்தன்மைகளா வந்து பிரதிபலிக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில இதெல்லாம் வந்து அதிகமா தெரியறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே வந்து காற்றுத்தன்மையை ஒட்டியே வந்து நம்முடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கான சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுது, கொஞ்சம் குளிரா இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் அப்போ மூச்சு எடுத்து விட்டீங்கன்னாலும் ஆஹா ஒரு வாசனை, மண் வாசனை எல்லாம் முதல் மழையில வந்து நம்ம சில இதெல்லாம் உணரலாம். அதுக்கெல்லாம் வந்து அந்த மண் அப்படின்ற போது அங்க நிலத்தன்மையை நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்றோம். எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து அது பிரதிபலிக்கிறதா. ஸோ இது வந்து இந்த அட்டவணையில தப்பா எழுதிருக்கோமா, நுரையீரல்ன்றது மட்டும் இருக்கு. மழைக்காலம்ன்றது தமிழ்ல நம்ம எழுதாம இருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடை பார்க்குறவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த தடவையில திரும்ப சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் குறிப்பிட்ட தன்மை உள்ள வலிகள் இருக்கு. ஸோ காற்றுக்கான தன்மையுள்ள வலிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காற்றோட தன்மையை ஒட்டியே இருக்கு. காற்று எப்படி வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதோ அதே மாதிரி நமக்குள்ள ஏற்படுற வலிகளும் வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே வலிக்குது, கொஞ்ச நேரம் இங்கே வலிக்குது, சைட்ல வலிக்குது, அங்கே வலிக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ பெரும்பாலும் இந்த வலிகள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுடைய மேல்புறம் வந்தது அப்படின்னாக்க, உடலுடைய மேல்புறம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேல வந்து அது போறதுக்கு இடம் இல்லை. மேல்புறத்துல இந்த தலைப்பகுதி வரும். ஸோ இந்த மேல்புறமா ஏற்படக்கூடிய கிட்டத்தட்ட வலிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை தொடர்புடையதாக தான் இருக்கு. ஏன்னா அங்கங்க நகரக்கூடிய வலிகள் என்னாகும், ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்துட்டு மேல வந்து அங்கே ஸ்டக் ஆகிடும். ஸோ நகரும் தன்மை உள்ள அதே நேரத்துல வந்து உடலுடைய மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய கிட்டத்தட்ட வலிகள் எல்லாமே காற்றுத்தன்மை தொடர்புடைய வலிகள் தான். காற்று அங்கங்க நகர்ந்து அப்புறம் போய் ஒரு லெவல்ல போய் மேல அதுக்கு மேல போறதுக்கு அதுக்கு மேல கீழே இறங்காது. காற்று எப்பயுமே மேல இருந்து கீழே இறங்காது. நம்ம இறக்கலாம், மூச்சை வந்து வேகமா வெளியில விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விடலாம். ஸோ காற்றோட தன்மைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது இது கொஞ்சம் தெளிவாக இருக்கு. அடுத்த ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு உணர்வு இருக்குது. பெரும்பாலான உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சமுதாயம் சொல்லி கொடுக்குது. கடவுள் நம்ம கிட்ட கொடுத்து அனுப்பின ஒரே உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மட்டும்தான். இதை நம்ம ரொம்ப எளிமையா குழந்தைங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்கிட்ட வந்து அவங்களுக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நாம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம், எதுக்கெல்லாம் பண்ணணும், எதுக்கெல்லாம் கோவப்படணும், எதுக்கெல்லாம் சோகமா இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிற அந்த சமூகம் அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். குழந்தை என்ன பண்ணா அதெல்லாம் பார்த்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஒரு லெவல் வரைக்கும் அதால வந்து அதெல்லாம் ரியாக்ஷன்லாம் சரியா காட்ட முடியாது. ஒரு நாள் 2 நாள்லாம் அது உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே எல்லாம் காட்டிடாது. ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு 25 வயசு அது வரைக்கும் வந்து அவ்வளோலாம் அந்த உணர்வுகளை வந்து அது கத்துக்காது. ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுதான். அப்புறம் வந்து படிப்படியா அந்த உணர்வுகள் எல்லாம் அது வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். ஸோ காற்றுத்தன்மை தொடர்பான உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம், சோகம், இது வந்து காற்றுத்தன்மை தொடர்பான உணர்வு. இது வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட உணர்வு அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அதிகமா துக்க உணர்வுக்கு ஆட்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கலேன்,
அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற காற்றுத்தன்மை வந்து பாதிக்கும் மிக அதிகமான அளவுல துக்க உணர்வு. அதாவது அக்கம் பக்கம் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க பிக்கப் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து அப்படியே ஃபீல் பண்றது. பொதுவா காற்றுத்தன்மை குறைவாக இருந்தது அப்படின்னா சோக உணர்வு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான். ஆனா இந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட தன்மையை வச்சு நீங்க சோக உணர்வுக்கு அதிகமா ஆட்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற காற்றுத்தன்மை வந்து பாதிக்கப்படும். ஸோ துக்கம் அப்படின்றது வந்து அதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே வந்து சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவா துக்கம், இன்னைக்கு ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்குது, நீங்க துக்கமா இருக்கிறீங்க, அந்த உணர்வை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பான ஒரு தன்மை. ஏன்னா இப்பதான் அந்த நிகழ்வு நடந்திருக்குது, அது உங்களை அதிகமா தாக்கியிருக்கு. நீங்க வந்து அந்த உணர்வை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வச்சு இப்ப நீங்க துக்கமா இருக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு முறை. ஆனா இதே வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்த நிகழ்வுகளையும் வந்து நாம நினைச்சு இப்ப வந்து துக்கமாயிரும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை பாதிப்புனால நடக்கக்கூடியதா சிலர் இருக்கிறாங்க. தொலைக்காட்சியில வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே துக்கமாயிடுவாங்க, பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சுட்டு துக்கமாயிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை அதுல இருக்கக்கூடிய பாதிப்புனால இந்த உணர்வு நம்மளை தாக்கக்கூடிய தன்மை. ஸோ இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு. இயல்புல நமக்கு வந்து இந்த உணர்வு கிடையாது. சில விஷயங்களை வந்து நீங்க குழந்தைகிட்ட சொல்லி அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஒரு 3 வயசு குழந்தைக்கு இந்த துக்கம்னா உணர்வு என்ன அப்படின்றத புரிய வைக்க முடியுமான்னா புரியாது. ஸோ இதை வச்சு நாம வந்து இந்த உணர்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமா தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட வேண்டியது அமைதி. இந்த உணர்வு இருந்தாலும் நமக்குள்ள போய் வரக்கூடிய காற்று ஒரு சீரா இருக்கிறதுக்கான பயிற்சி வந்து நமக்கு வேணும். இதெல்லாம் உலகத்துல ஒரு அங்கம் தான். அடுத்து காற்றுத்தன்மை அறியக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசைகள். ஓசைகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது வந்து காற்று மூலமா பயணிச்சுதான் நம்ம கிட்ட வந்து சேரும். இங்க தொலைவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்று மூலமா பயணிச்சு நம்ம கிட்ட வந்து. இந்த ஓசைகள் அறியக்கூடிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை தன்மை. சத்தம் சரியா கேட்கல. இந்த ஓசைகள்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்றுங்கிறதுக்கு நிறைய தொடர்பு உண்டு. காற்று சுழன்று அடிக்கும் போது ஒரு சத்தம். இதுல வந்து இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சீனர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகம், மெட்டல் அப்படின்ற சொல்ல வந்து அவங்க. இந்த உலோகம்ன்றது வந்து பூமியில மிக ஆழத்துல கிடைக்கக்கூடிய மதிப்புமிக்க உலோகங்கள் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. காற்றுத்தன்மை அந்த அளவு ஒரு மதிப்பு மிக்க ஒரு பஞ்சபூதம் அப்படின்றத அவங்க சொல்றது. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசை அடிப்படையா வச்சு சொல்றாங்க, உலோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஓசை உங்களுக்கான காற்றுத்தன்மையை கொடுக்கும். உலோகங்கள் ஏற்படுத்தும். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பெல் ஒன்று கட்டி மணி, அதை வந்து அடிச்சு உலோகத்துல இருந்து ஒரு ஓசை எழுப்புறது. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா பிரார்த்தனை முறைகள்லையும் எல்லா மதத்தன்மைகள்லையும் இந்த ஓசைகள் ஏற்படுத்தக்கூடியது வந்து நம்ம உணரணும். உலோகத்தினால ஓசை ஏற்படுத்தும். உலோகம் நம்முடைய உபயோகமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் காற்றுத்தன்மையை மேம்படுத்துறது தான். நம்ம உடம்புலயே அங்கங்க நிறைய உலோகத்தை மாட்டிக்குவோம், காதுல, மூக்குல, கையில, இல்லையா, இடுப்புல, கால், எங்கனாலும் சரி. ஒரு உலோகம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே காற்றுத்தன்மை தான். அதுல குறிப்பா இந்த ஓசை, உலோகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஓசை வந்து எல்லா வகையான ஓசைங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த ஓசை உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஓசைகள் வந்து நேர்மறையா இருந்தா
நேர்மறையான விளைவையும், எதிர்மறையா இருந்தா எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும். இப்போ ஒரு சுப நிகழ்வு அப்படின்னா அதை பிரதிபலிக்கக்கூடிய மங்களகரமான சில விஷயங்களை வந்து நாம ஓசைகளா வச்சு. துக்க நிகழ்வுல பெரும்பாலும் ஓசை இருக்காது, எல்லாமே அமைதி, ஓசையே கிடையாது. ஒருத்தருக்கு பேர் வைக்கணும் அப்படிம்பாங்க, அந்த பேர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓசை அது நேர்மறையா இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பேரோ ஒரு தெய்வத்தினுடைய பேரோ இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து இருக்கு. எதுக்காக அப்படின்னா அதை வெளிப்படுத்துறது மூலமா நமக்குள்ள வந்து ஒரு காற்றுத்தன்மையை சமநிலைப்படுத்துறதோ, நிறைவு செய்யறதோ, அதிகப்படுத்துறதோ எது வேணாலும் செஞ்சோம். அடிப்படை வந்து அது. ஏதாவது நடக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு அபசகுணமா வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா அந்த ஓசை வந்து ஏற்படுத்தக்கூடிய அதிர்வு வந்து அங்க இருக்கக்கூடிய காற்றுல வந்து அந்த எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். அது வேண்டாம். இதுதான் குறிப்பு. ஓசைகள்ன்றது வந்து மிக கவனமா கையாளணும். நிறைய விஷயங்களை சொல்லலாம். மணி ஓசை, அப்புறம் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள், மந்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து இந்த ஓசைகள். நிறைய வகையான பிரார்த்தனை முறைகள் இந்த ஓசைகளை அடிப்படையாக கொண்டது. எல்லாமே காற்றுத்தன்மைகளை அடிப்படையாக கொண்டது. அந்த வார்த்தைகள், அதனுடைய உச்சரிப்பு, அது வந்து காற்றில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வுகள். இப்படிதான் வந்து கணக்கு. அதை சொன்னா இது நடக்கும், இதை சொன்னா அது நடக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துலயுமே அடிப்படை வந்து காற்றுங்கிற இந்த ஒரு பஞ்சபூதம் தான். இது ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களை வந்து சீர்படுத்தும். சீரா காற்று மாதிரி அது சீராகிற போது நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுமே சிறப்பா செய்யும். இவ்வளவுதான் குறிப்பு. எல்லாமே இது தொடர்புடையதான். நல்ல நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஓசை எழுப்புவாங்க, ஆரன் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் வந்து ஊர்ல வந்து காற்றுத்தன்மை தொடர்பான பிரச்சனை இருக்கிறாங்க, எண்ணத்துல குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க காட்டுற வேகம், அவங்க எழுப்புற ஓசை, இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஓசைகள் எல்லாம் கேட்டு நம்ம டென்ஷன் ஆகுறோம்னு வச்சுங்க, அப்புறம் கொஞ்சம் நமக்குள்ளேயே வந்து அதனுடைய தன்மை பார்த்து அதே ஓசைகள் நமக்குள்ளேயும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஓசைகளுக்கு வந்து அது ஒரு சிறப்பு. எங்க போனீங்கன்னாலும் ஏதோ ஒரு ஓசை. சூழல் மாற்றம் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் சொல்லுவாங்க. உடல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தா அப்படின்னாக்க கொஞ்சம் ஓசை இல்லாத அமைதியான அந்த மாதிரி இடங்களுக்கு எங்கேயாவது போகலாம், செய்யலாம். எல்லாமே வந்து ஓசைகள் அடிப்படை, எல்லாமே காற்றுத்தன்மை தொடர்புடையது. நமக்கு தோணும் சில நேரம் வந்து இதெல்லாம் பேசலாம், சில நேரம் கேட்கலாம். அது ஒன்னுமே நம்ம காற்றுத்தன்மை அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன ஓசையா இருக்கும், நம்மளை சுத்தி கேட்கறதாகட்டும், நாம எழுப்புறதாகட்டும், நாம விரும்புறதா இருக்கட்டும், நாம வெறுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நமக்குள்ள இருக்கிற காற்றுத்தன்மை தொடர்பான ஏதோ ஒரு தொடர்பு வந்து அது பிரதிபலிக்கும். கவனிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமா சொல்லும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு நிறமும் உண்டு. காற்றுக்கான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை. பொதுவாக வந்து வெள்ளை நிறம் உங்களுக்கான காற்றுத்தன்மையை வந்து கொடுக்கும். வெள்ளை நிறம் நமக்கு எந்த நிறம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வச்சு நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூத தன்மை எது உச்சகட்ட தன்மையோட இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது நிறங்களை வந்து ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு. நம்ம ரூம்ல போயிட்டு நம்ம ஆடைகள்லாம் வச்சிருக்கிற அந்த ஷெல்ஃப் வந்து அப்படி திறந்து பாருங்க, அதுல எத்தனை நிறம் இருக்குது அப்படின்னு பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரியான நிறமா இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன விதமான நோய் தன்மைன்றத ஒரே ஒரு பஞ்சபூத அடிப்படையில் நம்ம தீர்மானிச்சுக்கலாம். எல்லா நிறங்களும் கலந்து இருக்குது அப்படின்னா ஓரளவு எல்லா வகையான பஞ்சபூத தன்மைகளும் உங்களுக்கு இருக்கு.
இதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க டிசைன் எப்படி அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். இந்த டிசைன் தான் பெஸ்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுல வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேலை இருக்கு, அவ்வளவுதான். கடவுள் அப்படி டிசைன் பண்ணிட்டாரு, பார்த்துக்கலாம். ஸோ அதுல வந்து வெள்ளை நிறம் அப்படின்றது வந்து காற்றுக்கு சொந்தமானது. சிலருக்கு வெள்ளை நிறம் பிடிக்கலாம், சிலருக்கு வெள்ளை நிறம் பிடிக்கவே பிடிக்காம இருக்கலாம், சிலர் ஓரளவு சகிச்சுக்கலாம். ஸோ பொதுவா வெள்ளை நிறம் அப்படின்றது வந்து காற்றுத்தன்மை, அதனுடைய நிறைவையும் குறிக்கும் குறைவையும் குறிக்கும். நிறைய பேர் வெள்ளையும் வெள்ளையுமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எல்லாம் காற்றுத்தன்மை இருக்கு, அவங்க எல்லாம் ஞானிகள் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த. உண்மையா என்ன அப்படின்றது வந்து அது நிறைவு குறிக்குதா குறைவு குறிக்குதான்றது வந்து அடுத்துதான் தெரியும். ஸோ வந்து வெள்ளை வந்து அதை பிரதிபலிக்கக்கூடியது. அதே மாதிரி உடல்ல அங்கங்கே ஏற்படக்கூடிய வெள்ளை நிறம், உடல்ல வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. இந்த பகுதி இந்த நிறத்துல இருக்கணும். நிறம்ன்றது வந்து வேற பஞ்சபூதத்துக்கு சொந்தமானது. பொதுவா இந்த நிறங்களை தீர்மானிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற பஞ்சபூதம், அதுக்கு வருவோம். ஆனா ஏதாவது ஒரு பகுதி அதுல வந்து வெள்ளை நிறம் பிரதிபலிக்குது அப்படின்னா, இயல்புக்கு மாறா இருந்தாலும் சரி, வேற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ வெள்ளை நிறத்தை வந்து அது பிரதிபலிக்குது அப்படின்னா அது காற்றுத்தன்மையில இருக்கக்கூடிய பாதிப்பு. தலைமுடியா இருக்கலாம், மூக்குல இருக்கலாம், தோல்ல இருக்கலாம், அப்புறம் சிறுநீர்ல, மலத்துல, மாதவிடாயில, நகத்துல, எங்க வேணாலும் இருக்கலாம். பொதுவாக உடல்ல வந்து வெள்ளை நிறத்தினுடைய வெளிப்பாடு இருந்தது அப்படின்னா அது காற்றுத்தன்மை தொடர்பான குறைபாடு. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதானமா மூச்சை எடுக்கிறதோ இல்ல நிதானமா மூச்சை வெளியே விடுறதோ, எதை நீங்க செய்யலையோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை மூச்சை இழுத்தோ மூச்சை விட்டோ, ஏதாவது ஒண்ணுதான் தேவைப்படும், 2 தேவைப்படாது. வேகமா இழுக்கிறதோ இல்ல விடுறதோ, ஏதாவது ஒண்ணுதான் தேவைப்படும். கொஞ்சம் கவனிச்சு கண்டுபிடிக்கும். ஸோ உங்க உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சுக்கோங்க, அதை செயல்படுத்திக்கோங்க. ஸோ வெள்ளை நிறம் காற்றுத்தன்மையை கொடுக்கவும் செய்யும், தேவையவும் குறிக்கும், கெட்டு போனதையும் காட்டும். ஸோ உடல்ல வந்து வெள்ளை நிறம்ன்றது அதனுடைய வெளிப்பாடு காற்றுத்தன்மை தொடர்புடையது. அடுத்து வந்து வாசனை. வாசனைன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் வெளிப்படுத்தக்கூடிய வாசனை. காற்றுத்தன்மை தொடர்பான பிரச்சனைகள் நம்முடைய உடலுக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்ம உடல்ல இருந்து ரத்த வாசனையோ மீன் வாசனையோ பரவும். இந்த வாசனை வந்து எல்லார் உடம்புலையும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நீண்ட நாளா உடல்நிலை சரியில்லாதவங்ககிட்டயோ இல்ல வயசானவங்க இருக்கக்கூடிய அறையிலையோ நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு வாசனை வந்து வரும். அந்த வாசனையை வச்சும் அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் தொடர்பான பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த உடல்ல வந்து ரத்த வாசனையோ இல்ல மீன் வாசனையோ வருது அப்படின்னா அது வந்து காற்றுத்தன்மை தொடர்பான, அந்த மூலகம் தொடர்பான, உறுப்புகள் தொடர்பான பராமரிக்கிறது எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த லிஸ்ட்ல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது தொடர்பான ஏதோ ஒரு குறைவு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நமக்கு. அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த வாசனைகள் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டுமே இருக்குது இல்லையா? சிலர் ஓரளவு சகிச்சுக்கலாம், சில நேரம் சகிக்கவே முடியாது. இதுல பெரும்பாலானது பழக்க அடிப்படையில இருக்கும். ஏன்னா மனசுல நீங்க சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது அதை வந்து பிரதிபலிக்கும். இல்ல நீங்க சின்ன வயசுல யாராவது அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டும் வந்து நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அதே ரியாக்ஷன் வந்து நம்ம கிட்டே ரெக்கார்ட் ஆயிடும். அதுல உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது பிடிக்கும் பிடிக்காது, இது சகிச்சுக்கலாம் இல்ல சகிக்கலாம் முடியவே முடியாது அப்படின்றத வச்சோம் நமக்குள்ள இருக்கிற காற்றுத்தன்மைகள் கூட இருக்கா, குறைவா இருக்கா, தொந்தரவா இருக்குதா அப்படி. இந்த ஒரு குறிப்பை மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நாம சொல்லிட்டு இருந்தா நிறைய குறிப்புகள் இருக்கு, எல்லாத்தையுமே வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாசனைன்றது வந்து உடல் வெளிப்படுத்தக்கூடிய வாசனை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு. காற்றுக்கான சுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா காரச்சுவை,
காரம். இந்த சுவைகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழக்கத்தினுடைய அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். நிறைய பேர் கேட்பாங்க பரம்பரை நோய்கள் அப்படின்னு. பரம்பரை நோய்கள் இருக்கும். பரம்பரை நோய்கள் இருக்குது அப்படின்னா பிறக்கும் போதுல இருந்தே இருக்குது அப்படின்னா அது பரம்பரை நோய்னு ஒத்துக்கலாம். ஆனா பரம்பரை நோய் 30 வயசு 40 வயசுக்கு அப்புறம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலானது பழக்கம். இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல வந்து வீட்டுல காரமா சமைச்சு அப்படியே நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால காரம் இல்லாம இருக்க முடியாது, எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க முந்தின தலைமுறைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் காரம் தொடர்பான பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து வரும். காற்று தொடர்பான அதே பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து பரம்பரை மரபணு நோய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பரம்பரை பழக்கத்தினால வரக்கூடிய நோய் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவைகளுக்கு வந்து ரொம்ப நிறைய பங்கு இருக்கு. நாம ஒரு விஷயத்துக்கு பழகணும் அப்படின்னா அது நம்மளால விட்டு வெளியில வரவே முடியாது. சுவைகளுக்கு வந்து அதுல நிறைய பங்கு இருக்கு. நம்ம அடிமைப்படுத்துறதுல வந்து நிறைய பங்கு இருக்கு. ஸோ சுவைகள் விஷயத்துல நம்ம எப்பயுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கோம். காரம்ன்ற இந்த சுவை வந்து நமக்கான காற்றுத்தன்மையை கொடுக்கவும் செய்யும், அதிகமான கெடுக்கவும் செய்யும். இந்த அதிகமானன்றது தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். உடல் வந்து நிறைய விஷயங்களை அனுசரிச்சுக்கணும், அதுவும் பழகிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஊருக்கும் மாற்று வேலை செய்ய எல்லாமே பழகிக்கணும். ஆனாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி அது போகும்போது அது கை தீக்கும். என்னால முடியாதுப்பா, நீ செய்யற வேலைக்கு என்னால முடியாது. ஸோ அந்த அடிப்படை புரிதலுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். காரம், பொதுவாக காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மழைக்காலத்துல இல்ல இந்த மூக்கு நுரையீரல் இது தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு இயல்பாவே தோணும். ஸோ உடல் என்ன கேட்குதோ அதுதான் பெரும்பாலும் சிகிச்சைகள்ல வந்து பெரும்பாலும் பெஸ்ட் வந்து அதுதான். உடம்பு என்ன கேட்குதோ கொஞ்சம் காரம். ஸோ அது உங்களுக்கான காற்றுத்தன்மையை நிறைவு செய்யும். அந்த குறைகள்னால ஏற்படக்கூடிய உடல் தன்மைகள் நோய்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சுவையை வந்து பழக்கமாகிக்க கூடாது. பழக்கமாகும் போது அப்புறம் யாராலையுமே சரி பண்ண முடியாத சிக்கல்ல வந்து நம்ம மாட்டிப்போம். ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ காரம் அப்படின்றது காற்றுத்தன்மையை கொடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். காரம் கொஞ்சம் அளவு கூடிச்சுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மூக்குல இருந்து தண்ணி, கண்ணுல இருந்து தண்ணி, எல்லாரும் சளி எல்லாம் இருக்கும். ஏன்னா நுரையீரல் வந்து அங்க தடுமாறு, எக்கச்சக்கமான எனர்ஜியில என்ன பண்றதுன்னு தெரியல, தடுமாறு. அங்க நடக்கிற ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு மூக்குல இருந்து தெரியும். அதையும் தாண்டி உள்ள தள்ளு, சரிங்களா? சுருக்குன்னு இருக்குது, உள்ள தள்ளி உள்ள தள்ளினீங்கன்னா என்ன ஆகுது? இப்ப பெருங்குடலுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி கிடைச்சிடும். அது என்ன பண்ணும்? அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வேகமா அள்ளி வெளியே வீசும். ஏன்னா அதுக்கு நீங்க கொடுத்த காரத்தினால நிறைய எனர்ஜி கிடைச்சு போயிடுச்சு. அது கொஞ்சம் எக்கச்சக்கமா வேலைச்சு. ஸோ காரம்ன்றது வந்து காற்றுக்கான ஆற்றல் தரக்கூடிய. இந்த சுவைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த காரச்சுவையும் வந்து உலகத்துல எல்லா பகுதியிலும் விளையக்கூடியதெல்லாம் கிடையாது. சில பகுதிகளில் அப்படிதான் இருக்கு. ஸோ காரச்சுவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்துல மட்டும் உபயோகப்படுத்துறது தான் பாதுகாப்பானது. மற்ற நேரங்கள்ல அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை. கொஞ்சம் கவனம் வேணும். மழை காலத்துல மட்டும் தேவை அப்படின்னு தோணுதுன்னா கொஞ்சம். பெரும்பாலும் எல்லா சுவைகளுமே ரொம்ப அளவா தான் இருக்கணும். அறுசுவை இருந்தா அதுக்கு பேர் வந்து விருந்து. விருந்து அப்படின்னாலே வருஷத்துக்கு 3 நாள் தான். விருந்தும் மருந்து 3 நாள் அப்படின்னா வருஷத்துக்கு 3 நாள் தான் கணக்கு. 3 நாள் தாண்டிச்சு அப்படின்னாலே சிக்கல்ல மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும். ஸோ காரச்சுவை வந்து காற்றுத்தன்மை தொடர்பானது. ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள காற்றுத்தன்மை பாதிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே பாதிக்கப்படும். அதனுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். நம்முடைய நிதானமான தன்மை பாதிக்கப்படும். நம்முடைய எண்ணங்கள் குழப்பம் அதிகமாகும். எல்லாம் தெளிவா தெரியும். ஸோ காரம்ன்றது காற்று கொடுக்கக்கூடியது, காற்றை கெடுக்கவும் கூடியது. மறந்துடாது.
அடுத்து ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓசை இருக்கு. காற்றுக்கான ஓசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகை. அழுகைன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உடலுக்கான காற்றுத்தன்மை தேவை, காற்றை இயங்க வைக்கக்கூடியது. இதுக்கு ரொம்ப பழகிட்டீங்கன்னா அது காற்றுத்தன்மையை கெடுக்கவும் கூடியதா எல்லா வகையிலையும். இந்த அழுகை நாம எப்பெல்லாம் வந்து அழுகிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அதுக்கும் காற்றுக்கும் உள்ள தொடர்பு வந்து நமக்கு புரிஞ்சிடும். பெரும்பாலும் வந்து நமக்கு துக்கம் அப்படின்றது அது ஏற்கனவே நம்ம காற்றோட வரிசையில் நம்ம பார்த்துட்டோம். துக்கம் நமக்கான அழுகையை ஏற்படுத்தும். மிகப்பெரிய துக்கம் அப்படின்னா மிக அதிகமா சத்தம் போட்டு ஓசை, மிக அதிகமான ஓசையோட அழுவாங்க. ரொம்ப அதிகமான சோகம் தாக்கும். இந்த அழுகை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய அம்சம். மிக அதிகமான துக்கத்துக்கு உள்ளாகும் போது உடல்ல இருக்கிற காற்று வந்து வேகமா வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வர முடியாத தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. உடல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை காப்பாத்திக்கிறதுக்கு மிக அதிகமான ஓசையோட, மிகப்பெரிய ஓசையோட ஒரு அழுகையை வந்து ஏற்படுத்தி அதுக்கு தேவையான காற்றுத்தன்மையை வந்து பூர்த்தி பண்ணிக்கும். அந்த துக்க உணர்வு தாக்கும் போது நம்ம வந்து அந்த அழுகை இல்லை அப்படின்னா காற்று வெளியே போயிடும், கூடவே உயிரும் போறதுக்கு வாய்ப்பு. அழுகைன்னு சொல்லக்கூடியது அதுதான். நம்ம பிறந்த உடனே அழுவோம். ஏன் அழுவோம்? நம்ம எப்ப அழுகிறோமோ அப்பதான் நமக்கான நுரையீரல் வந்து வேலை செய்யாது. அழுதா நுரையீரல் வேலை செய்யும். குழந்தைங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும், பெரும்பாலும் இந்த நுரையீரல் சம்பந்தமான, சளி சம்பந்தமான அதெல்லாம் இருந்தது அப்படின்னா மூக்கு அப்படி இப்படி தேய்ப்பாங்க, அதே நேரத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களே பண்ணிக்கிறாங்க. நமக்கு யாருக்காவது சளி அதெல்லாம் பிடிச்சது அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அழுகும், நல்லா முடிஞ்ச சத்தம் போட்டு அழுகும், சீக்கிரம் சரியாயிடும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ரைட், வேற ஏதாவது பண்ணி. ஆனா மிக எளிமையான முறை வந்துட்டு கண்டிப்பா உடலை சரி செய்யக்கூடிய முறை. இதுல எல்லாம் ஒரு இது வந்து மாற்று கருத்தெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. தன்மை தொடர்பான குறைவு அப்படின்னா அழுகை மாதிரி சிறந்தது வந்து ஒரு சிகிச்சை கிடையவே கிடையாது. அழணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அழுதுங்க. இதுல ஆணு பெண்ணு அப்படின்லாம் பிரிச்செல்லாம் செஞ்சு அப்படிலாம் உடல்ல ஏற்படக்கூடிய காற்றுத்தன்மை வந்து அப்பயே சரி. இந்த அழுகைன்றது வந்து அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்த உடனே அழுகுது. இப்ப எல்லாம் பிறக்கிற குழந்தைங்க அழுகுறது, அறுவை சிகிச்சை பண்ணாங்க அந்த குழந்தை வந்து அழுகுது. ஏன்னா அதை வந்து முழுமையான வளர்ச்சி ஏதோ ஒரு காரணத்துல வந்து அதை முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒன்று பண்ணி அப்படின்றது வந்து, ஏன்னா அது வெளியில வர்றதுக்கு தேவையான ஆற்றல் இல்லை, அதனால வந்து அதை வெளியில எடுக்கிறோம். அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அழுகிறதுக்கு தேவையான ஆற்றலும் அதுல இல்லாம இருக்கலாம். அப்புறம் அடிச்சு அழ வைப்பாங்க, இல்ல கொஞ்சம் காத்தை உள்ள அனுப்பி திரும்ப அடிச்சு அழ வச்சு வேலை செய்ய வச்சு நிறைய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம இயல்பா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆனா அந்த பிறக்கும் போதே அந்த குழந்தையுடைய எனர்ஜி லெவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது அழாமலே சிரிச்சுக்கிட்டே பிறகுதுன்னு வச்சு, அதுக்கு நுரையீரல இயங்க வைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் ஏற்கனவே இருக்குது. அது அழுதுதான் வந்து நுரையீரல இயங்க வைக்கணும்னு அதுக்கு தேவை ஏற்படல, சிரிச்சுட்டே பிறகுது. அது கண்டிப்பா ஞான குழந்தை. இப்ப சமீபத்துல வந்து அது மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சாதாரணமா பிறகுது அப்படின்னா அதுக்கான ஆற்றலோட அதுவே அழுகுது, அதுவே நுரையீரல இயக்கிக்கிடுது அப்படின்னா அட்லீஸ்ட் அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு அது வந்து ஆற்றலை உருவாக்கி தன் தேவையை அது பார்த்து கொடுப்பான். அடிச்சுதான் அழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்பயுமே பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும், குச்சி வச்சு குத்திட்டே இருக்கும். அப்பதான் அதால எந்த வேலையுமே செய்ய முடியும். இதுதான் குறிப்பு வந்து. வெறுமன அழுகையை மட்டும் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கலாம், அழுதையே வந்து காரியம் சாதிப்பாங்க. குழந்தைங்களை பொறுத்தவரை நம்ம கிட்ட நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம என்ன செஞ்சா இங்க என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் போட்டு போட்டு நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. பெரும்பாலும் எல்லா பேரண்ட்ஸும் ஃபெயில், யாரும் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஃபெயில் ஆயிடும்.
குழந்தைங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு செய்யறது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களே விட்டுடுவாங்க, இவங்களாம் வேஸ்ட், நம்ம லெவலுக்கு வரமாட்டாங்க, அப்புறம் வேற ஆளுகிட்ட ட்ரை பண்ண. ஸோ அழுதே சாதிக்கிற குழந்தைகள் அப்படின்னா இந்த காற்றுத்தன்மை தொடர்பானது. ஸோ அழாமலே சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துறது, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ புரிஞ்சுக்கலாம். ஸோ அழுகைன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கும் காற்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஸோ அழணும் அப்படின்னு தோணுனா அழுதுறது தான் எப்பயுமே பெஸ்ட். சரியா தப்பா எப்படி என்னன்றதெல்லாம் அதிகம் யோசிக்க வேண்டாம். அப்புறம் ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு திரவம் உண்டு. காற்றுக்கான திரவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சளி. நமக்கு தெரிஞ்சு வந்து இந்த மூக்குல வந்தா மட்டும்தான் நம்ம அது சளின்னு ஒத்துக்குவோம் இல்லையா? ஸோ மூக்கு சளி அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு அதெல்லாம் காற்று தொடரக்கூடியது அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ மூக்குல வந்தா சளி. ஆனா அது மட்டும் கிடையாது, சளின்றது வந்து அங்க மட்டும் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றீங்க, சாப்பிட்ற சாப்பாடு வந்து நேரடியா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மேல பட்டது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சூட்டுக்கு, நம்ம சாப்பிட்ற மசாலாவுக்கு, நம்ம சாப்பிட்ற காரத்துக்கு அந்த உறுப்பெல்லாம் என்ன உள்ள போயிட்டு. ஸோ உடல்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை பாதுகாத்துக்கிறக்காக இந்த உணவு போற பாதையில முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சளிப்படலத்தை உண்டாக்கி அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சம கோட்டிங் போட்டுச்சு. நீங்க அதிகமா சூடா உள்ள விட்டீங்கன்னா அந்த சளிப்படலம் வந்து அதிகமாகும், உப்புன்னு அதிகமாகும். அதிக காரமா போட்டீங்க, அதிக மசாலாவை போட்டீங்க அப்படின்னா அந்த சளிப்படலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது வந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிறுகுடல் பெருங்குடல் அதனோட பாதையில அதுங்களெல்லாம் அடுத்து வேகமா வெளியில் தள்ளுறதுக்கும் அந்த சளிப்படலம் வந்து வேணும். பொதுவா வந்து சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இந்த சளித்தன்மை வந்து பாதிக்கப்படும். ஏன்னா ஜீரணத்தன்மை அதுன்னு எல்லாமே பாதிக்கப்படுறதா அந்த நோய் வந்து. ஸோ எல்லா ஏரியாலையும் பட்டது அப்படின்னாக்க இந்த சளித்தன்மை வந்து அங்க வரைக்கும் பாதிப்பை ஏற்படும். ஸோ சளின்றது வந்து காற்று தொடர்புடையது. அது இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஏரியா இருக்கு. ஸோ இந்த போற பாதையில எங்க என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் எரியுது, கொஞ்சம் இதாகுது, இங்க கொஞ்சம் மேலே ஏறுது, மேல சாப்பாடெல்லாம் மேலே ஏறுது, குளிச்ச இது அது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து நாம உள்ள அனுப்புன உணவு, அதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சளிப்படலத்துல அதுல ஏற்படக்கூடிய மாற்றம், அதுல ஏற்படக்கூடிய பலவீனம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை மூலமா சரி பண்ணக்கூடியது. இது இல்லாமலும் சளி இன்னொரு விதமாகவும் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம ரத்த குழாயில வந்து பாத்தீங்கன்னா பல வகையான திரவங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ரத்த குழாய் வழியா ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான காற்று, உணவு, நீர், அப்புறம் மினரல்ஸ், நீங்க சொல்ல மாதிரி ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற எடுத்துக்கிற மருந்துகளோ இருக்கும், எல்லாமே வந்து ரத்தம் வழியா தான் ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான திரவங்கள் வந்து போயிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உடல் சூட்டுனால அந்த திரவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சளி மாதிரி லிக்விடா இருக்க வேண்டியதெல்லாம் சளி மாதிரி. அதனால சில நேரம் வலிப்பும் ஏற்படுறது. இந்த சளித்தன்மை எங்கேயாவது மெல்லிசான ரத்த குழாய்கள்ல போய் லேசா தட்டி கையில காலில எல்லாம் வந்து அந்த ரத்த குழாய்கள்ல அந்த சளி வந்து ஏற்படுதுன்னு வச்சுங்க, நம்ம அப்பப்போ இப்படி நெளிச்சுக்குவோம். இப்படி நெளிச்சா என்ன ஆகும், கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் வேகமாகிடும், சரி. ஆனா அதே சளித்தன்மை உள்ள ரத்தம் வந்து தலையில மூளை பகுதியில போயிட்டு ஏதாவது ஒரு மெல்லிசான ரத்த குழாய்கள் போய் ஸ்டக் ஆனதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 நொடிக்கு ஸ்டக் ஆனது அப்படின்னா அது வந்து வலிக்கும். அது ஏகப்பட்ட ஏரியால உங்களுக்கு உள்ள ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், இங்க ஏகப்பட்ட ரியாக்ஷனை காட்டும். ஸோ வலிப்புலையும் பாத்தீங்கன்னா சளின்றதுக்கு வந்து நிறைய பங்கு. ஸோ பொதுவா சளி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காற்றுத்தன்மை தொடர்பான. ஸோ இதுல வந்து நான் பேசுனதுல வந்து நிலம் தொடர்பானதும் வருது, கொஞ்சம் நெருப்பு தொடர்பானதும் வருது. ஸோ சளி அதனுடைய அளவீடு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்றுத்தன்மை தொடர்பு. எப்பெல்லாம் பாதிப்பு காற்றுத்தன்மை தொடர்பான பாதிப்பு ஏற்படுத்தோ அப்பெல்லாம் உடம்புல சளித்தன்மை கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இப்ப நமக்குள்ள வந்து நிறைய பரிசோதனை பண்ணி இப்ப ஒரு நோய்த்தன்மை
உலகமே பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடிய கொரோனா. ஸோ அது பெரும்பாலும் இந்த மூக்கு, சளி, நுரையீரல் இப்படிதான் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சொன்னதை வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த நுரையீரலுக்கு ஆற்றல் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா என்ன கொடுக்கும் அப்படின்னா, மூச்சை வேகமா எடுத்து ஒரே நொடியில நுரையீரல நிரப்பும். இல்ல உடம்புக்குள்ள இருக்க எல்லா பகுதிகளிலும் எவ்வளவு நிரப்ப முடியுமோ அவ்வளவு நிரப்பலாம். நிரப்புனா காற்றுத்தன்மை உள்ள நிறைவாகும். ஸோ அந்த ஏரியாலாம் வந்து அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நாம இந்த ஒரு அணுகுமுறை வச்சுக்கலாம். இதுல என்ன பஞ்சபூதம், என்ன பஞ்சபூத ஆற்றல் குறைஞ்சா இதெல்லாம் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில ஏற்படக்கூடிய, வெளியில இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காற்றுக்கு நிறைய பங்கு இருக்கு. ஸோ ஒரு 2 மூச்சை வந்து வேகமா எடுத்தோ இல்ல வேகமா விட்டோ நமக்கான கவசத்தை நாமளே பலப்படுத்திக்கலாம். நமக்கான எதிர்ப்பு திறனை நாம பலப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நமக்குள்ள இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மைகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய. ஸோ இந்த காற்று தன்மை நிறைவாக இருந்தது. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா வகையான, சரியா சொல்றது அப்படின்னா பஞ்சபூதத்துல ஒண்ணு, ஒரு 5000 நோய்த்தன்மை அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 நோய்த்தன்மைகளை வந்து சரி பண்றதுக்கு இந்த மூச்சு எடுக்கிறதோ விடுறதோ மட்டுமே உபயோகப்படுத்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடை வந்து பாருங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த காற்றுடைய தன்மைகளை ஒரு சின்ன தொகுப்பு இந்த ஸ்லைட். அடுத்து வந்து பஞ்சபூத உற்பத்தி, அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி திரும்ப ஒரு தடவை நம்ம பார்க்கணும். போன வாரமும் சிலது பார்த்தோம், திரும்ப ஒரு தடவை. இந்த பூமியில முதல்ல இருந்தக்கூடிய பெருவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயம், அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது அடுத்து ஒரு பெருவெடிப்பு, அதனால நெருப்பு. அந்த நெருப்பு குளம் குளிர ஆரம்பிக்கும் போது நிலம், அந்த கோலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வாயுக்கள், அந்த கோலத்தை சுற்றி காற்று, இன்னும் குளிர ஆரம்பிக்கும் போது அதுல நீர் மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகள் வந்து நீர்ன்றது உயிரை உண்டாக்குறது. இந்த உயிருக்குள்ள இருந்து ஆற்றலான ஆகாயம். இந்த ஆகாயம்னு சொல்றத வந்து சீனர்கள் வந்து மரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆகாயம்ன்றது வந்து பிரபஞ்சம் முழுமைக்கும் பொதுவானது. இந்த பூமியில ஆகாயத்தன்மைய உள்வாங்கி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மரங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அதனால அவங்க வந்து அத மரம், வுட்ஸ் அப்படின்றதுல அவங்க குறிப்பிடுறாங்க. இது வந்து பஞ்சபூதம் உருவான வரிசை. இந்த பஞ்சபூதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு நேரடியா கட்டுப்படாது. இதுல உருவாக்கின மூலகம் அப்படின்றது வந்து தாய் மூலகம், உருவாகிற மூலகம் குழந்தை மூலகம். ஆகாயம் தாய், நெருப்பு வந்து குழந்தை. நெருப்பு தாயாகும் போது நிலம் குழந்தையாகுது. நிலம் தாயாகும் போது காற்று, காற்று தாயாகும் போது நீர். ஸோ இந்த உருவான வரிசை. நீர் தாயாகும் போது ஆகாயம் வந்து குழந்தை.
இந்த மூலங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தாய்க்கு வந்து கட்டுப்படாது, தாயின் தாய்க்கு வந்து கட்டுப்படும். அதனால ஒவ்வொரு மூலகமே பாத்தீங்கன்னா அதனுடைய குழந்தையின் குழந்தையை வந்து கட்டுப்படுது. ஆகாயம்னு சொல்லக்கூடியது நெருப்பை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நெருப்பினுடைய குழந்தையான நிலத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த உறவு முறைகளை வந்து நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து நிலம்னு சொல்லக்கூடியது வந்து அதனுடைய குழந்தையான காற்று மேல அதற்கு கட்டுப்பாடு இருக்காது, ஆனா நீரை கட்டுப்படுத்தும். காற்றினுடைய குழந்தையான நீரை வந்து கட்டுப்படுத்தும். நீர்னு சொல்லக்கூடியது அதனுடைய குழந்தையான ஆகாயத்தை கட்டுப்படுத்தாது, அதற்கு குழந்தையான நெருப்பை வந்து கட்டுப்படுத்தும். நெருப்புன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அதன் குழந்தையான நிலத்தை கட்டுப்படுத்தாது, அதற்கு குழந்தையான காற்றை கட்டுப்படுத்தும். ஸோ காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்புக்கு கட்டுப்படும். அடுத்து காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அதன் குழந்தையான நீரை விட்டுட்டு அதன் குழந்தையான ஆகாயத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு. ஸோ இந்த குழந்தையின் குழந்தையை கட்டுப்படுத்துறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது கட்டுப்படுறது ரெண்டுமே இருக்கு. கட்டுப்படுத்துறதும் சரி, கட்டுப்படுறதும் சரி, ரெண்டுமே வந்து நடக்கும். தாயின் தாய்க்கு தான் கட்டுப்படும். ஸோ இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒரு தலைமுறையில வந்து நமக்கு வந்து குழந்தை எப்படி வளர்க்குறது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனாலதான் வந்து அந்த அடுத்த தலைமுறை வரும்போது தான் நமக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைங்களை நாம எப்படி வளர்க்கணும், எப்படி அவங்கள சிறப்பா கட்டுப்படுத்தணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை தாண்டி நமக்கானது தேவைப்படும். இன்னைக்கு நம்ம வந்து காற்றோட தன்மைகளை வந்து பார்த்தோம். இந்த காற்றோட தன்மைகளை வந்து கட்டுப்படுத்துறது வந்து நெருப்பா இருக்கும். ஸோ நெருப்புக்கு காற்று கட்டுப்பட்டது அப்படின்னா அது ஒரு லிமிட்ல இருக்கும். ஆனா காற்று வந்து நெருப்புக்கு கட்டுப்படாம போகும்போது அது கட்டுக்கடங்காம போயிடும். நெருப்பு வந்து கட்டுக்கடங்காம. அதே மாதிரி ஆகாயத்தை வந்து காற்று கட்டுப்படுத்தணும். ஆகாயம் வந்து கட்டுப்படாம போகுது அப்படின்னாக்க காற்றினுடைய எல்லா தன்மைகளுமே கட்டுக்கடங்காம போயிடும், தாறுமாறு ஆயிடும். நம்ம இந்த பஞ்சபூதத்துல வந்து நிறைய புள்ளிகளை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பெரும்பாலான புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் இன்னைக்கு காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலத்தையும் காற்றையும் தொடர்படுத்தக்கூடிய இந்த தொடர்பை வந்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு. காற்றையும் நெருப்பையும் அதுங்களுக்கு உண்டான தொடர்பை உறவை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி இருக்கும். காற்றுக்கும் ஆகாயத்துக்கும் இடைப்பட்ட உறவை மேம்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி இருக்கும். காற்றுக்கும் நீருக்கும் உள்ள உறவை மேம்படுத்துறதுக்கும் ஒரு புள்ளி இருக்கும். அப்புறம் காற்றுக்கு உள்ளேயே உள்ள ஆற்றலை வந்து காற்று ஆற்றலை மட்டும் மேம்படுத்துறதுக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு புள்ளி இருக்கும். ஸோ எல்லா சக்தி ஓட்டத்திலையும் 5 புள்ளிகள் வந்து இந்த பஞ்சபூதங்கள் அதற்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அதுங்களை மேம்படுத்துறது இந்த தன்மைகளை பத்தி அந்த புள்ளிகள் வந்து பேசும். இந்த 5 புள்ளிகளும் பாத்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் முழுமையா தீர்க்கிறதுக்கான புள்ளிகளாக இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையை வந்து நாம தீர்க்கிறது அப்படின்னாலும் அந்த நோய்த்தன்மை அதுல இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகள் அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே ஒரு பஞ்சபூதம் அதை உபயோகப்படுத்தி நாம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதம் அதனில் இருக்கக்கூடிய சமநிலை மாற்றம் அதுங்களை வந்து நாம சமப்படுத்திக்கிட முடியும். ஸோ பெரும்பாலும் வந்து பஞ்சபூத புள்ளிகளை வந்து உடல்ல வந்து ஒரே ஒரு புள்ளி தான் நம்ம உபயோகப்படுத்தோம். சப்போஸ் நமக்கு தோணுது இல்ல 2வது புள்ளியை நான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னாக்க இந்த சுழற்சி முறை வந்து நமக்கு மனசுல இருக்கணும். இதுல வந்து ஒரு பஞ்சபூதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கூடயும் கனெக்ஷன் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கிட்ட இருந்து காற்று ஆற்றலை உள்வாங்கும், நெருப்புக்கு கட்டுப்படும், நீருக்கு கொடுக்கும், ஆகாயத்தை கட்டுப்படுத்தும். ஸோ 4 கோடு வந்து நமக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ இதுல வந்து இந்த சுழற்சி முறை மாறாம கொடுக்கணும். ஆக்கச்சுட்டுல கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்க, சரியா? கொடுக்கறது வாங்குறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்குற புள்ளிகளா. ஆகாயம் வந்து நீர்கிட்ட இருந்து வாங்கும்,
நெருப்பு வந்து ஆகாயத்துக்கிட்ட, இது எல்லாமே வந்து வாங்குற புள்ளிகளா இருக்கும். இப்ப ரிவர்ஸ்ல போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ரிவர்ஸ்ல சரிங்களா, இது வந்து சாரி இது வந்து இதுதான் ரிவர்ஸ்ல போனது. நெருப்பு வந்து ஆகாயத்துக்கிட்ட இருந்து வாங்குது. இப்ப ரிவர்ஸ்ல வந்து போகும்போது நெருப்புல வந்து ஆகாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறது. ஸோ இது வந்து ஒண்ணு வந்து கொடுக்கறது, ஒண்ணு வாங்கிக்கிறது. இந்த ஆக்கச்சுட்டுல வந்து 2 விதமான புள்ளிகள் இருக்கும், ஒண்ணு கொடுக்கும் இல்ல வாங்கிக்கும். ஸோ இந்த அடிப்படை தத்துவத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். நாம கொடுக்கிற புள்ளி, நாம உபயோகப்படுத்துற புள்ளி, சிகிச்சை அளிக்கிற புள்ளி கொடுக்கிற தன்மை உள்ளதா, வாங்குற தன்மை உள்ளதா? ஸோ இந்த 2 இதுக்கு வந்து மாற்றா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திர வடிவில் இருக்கு இல்லையா, கட்டுப்படுத்துற புள்ளியோ இல்ல கட்டுப்படுற புள்ளியோ நீங்க உபயோகப்படுத்தும் போது அந்த சுழற்சியும் மாறாம பாத்துக்கணும். ஒரு பஞ்சபூத புள்ளி கொடுக்குறீங்க, கட்டுப்படுத்துற புள்ளி கொடுக்குறீங்களா இல்ல கட்டுப்படுற புள்ளி கொடுக்குறீங்களா? காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெருப்புத்தன்மை உள்ளதை கொடுக்கும் போது காற்றை கட்டுப்படுத்த போறோம். ஆகாயத்தன்மை உள்ளதை கொடுக்கும் போது கட்டுக்கடங்காத காற்றோட தன்மைக்கு கொடுக்க போறோம். இது கட்டுப்படுத்தக்கூடியது, இது கட்டுக்கடங்காது. ஏன்னா அதனுடைய குழந்தையின் குழந்தை வந்து கட்டுப்படலைன்னு வச்சுங்க, இந்த குழந்தையின் குழந்தை வந்து இந்த 3வது தலைமுறை வந்து இழுத்து போட்டுடும். கட்டுப்படலைன்னா அதை இழுத்து போட்டுடும். ஸோ அது வந்து தலகுப்புற விழுந்து கிடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தன்மைக்கு இந்த புள்ளி, அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த புள்ளி நெருப்பு தொடர்புடைய புள்ளி. ஸோ இந்த சுழற்சி முறைகள் வந்து எதுலையுமே மாறாம பார்த்துக்கணும். 2வது பஞ்சபூத புள்ளிய ஒரு நேரத்துல உபயோகப்படுத்துறது அப்படின்னு. ஸோ பெரும்பாலும் 2 பஞ்சபூதங்களுக்கு இடையில தான் பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் 2 தான். அதை தாண்டி இருக்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஸோ எந்த 2 பஞ்சபூதம் அப்படின்றத வந்து நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது நம்ம புள்ளிகளை பத்தி பேச போகும்போது இன்னும் நிறைய விளக்கம் நான் சொல்லுவேன், நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறது. அடிப்படையில வந்து பஞ்சபூத தன்மைகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல வந்து குழப்பமே வரக்கூடாது. நோய் தன்மைகள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம காற்றை எடுத்துக்கோங்க. வந்துட்டு காற்றுன்ற ஒரே பஞ்சபூதம். இப்ப மூச்சு விட சிரமமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னா அதுக்கு ஆற்றல் பத்தல. அப்ப என்ன பண்ணுவோம், அதுல இருக்கக்கூடிய நிலமூலக புள்ளியை உபயோகிச்சு காற்று மூலகத்துக்கு வந்து ஆற்றல் கொடுப்போம். காற்று மூலகம் அங்க இருந்து நிலத்துக்கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிக்கணும். இது வாங்கிக்குது. அதே நேரத்துல கொஞ்சம் மூச்சுத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு உணர்வோம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், அதுகிட்ட இருக்கிற எனர்ஜியை வந்து கொஞ்சம் கொடுத்துடலாம். கொஞ்சம் நிறைய இருக்கு எனர்ஜி. அப்ப என்ன பண்ண போறோம், அதை கொஞ்சம் அதனுடைய குழந்தைக்கு வந்து கொடுத்துடலாம். இல்ல குழந்தைன்ற நீர் பஞ்சபூதம் வந்து கொஞ்சம் ஆற்றல் குறைவா இருக்கு, கொடு அப்படின்னு கேட்டா அப்பயும் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கறது. ஆனா இந்த காற்றினுடைய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூச்சு விடும்போது சத்தம் வருது, கர் கர் கர், சூடா இருக்கு, தொண்டை பகுதியெல்லாம் சூடா இருக்குது, கொஞ்சம் புண்ணா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப அது நெருப்போட தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை என்ன பண்ண போறோம், காற்றோட தன்மையை நாம கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பஞ்சபூதம் தொடர்புடைய புள்ளியை நாம உபயோகப்படுத்த போறோம். இப்ப இதே மாதிரி கட்டுக்கடங்காத தன்மை அப்படின்னா எக்கச்சக்கமா அடைச்சிக்கிச்சு, தொண்டையெல்லாம் அப்படியே அடைச்சிக்கிச்சு, குரலே வரமாட்டேங்குது இல்லையா, அந்த மாதிரி தன்மை ஏற்பட்டதுன்னா ஃபுல்லா அடைச்சிக்கிச்சு, டோட்டல் பிளாக், ஓப்பனே ஆகுது. அப்படின்னா என்ன பண்ண போறோம், இப்ப காற்றோட தன்மை கட்டுக்கடங்காம உற்பத்தி ஆகி எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சு. அப்ப ஆகாயம் தொடர்புடையது. இல்ல காற்று மூல உறுப்பு வந்துட்டு விதவிதமான சத்தம், இந்த விக்கல், தும்மல், அது மாதிரி இதெல்லாம் காற்று வந்து அதிகமா கட்டுப்பாடு இல்லாம அந்த மாதிரி வெளிப்படக்கூடியது. அதுங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆகாயம் தொடர்புடையது நாம உபயோகப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு பஞ்சபூதத்திலையும் வெளிப்படக்கூடியது, உறுப்புகள்ல ஏற்படக்கூடியது. ஒண்ணு வந்து நாம உறுப்பை கணக்குல எடுத்துப்போம், இன்னொன்னு அதுல வெளிப்படக்கூடிய தன்மை, அது என்ன பஞ்சபூதம்ன்றதையும் நாம கவனிப்போம். சரிங்களா? இன்னைக்கு நாம காற்றோட தன்மையை பத்தி மட்டும் பார்த்திருக்கிறோம். கூடுதலா இன்னும் சில விஷயங்களையும் நாம பார்ப்போம். சரிங்களா?
சின்ன அளவு முறைகளும் சிலருக்கு வந்து போன வகுப்புல வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னாலும் சரியா தெரியல வந்துட்டு. ஸோ இன்னைக்கு வந்து சின்ன அளவு முறைகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். சின்ன அளவுன்னு சொல்றது வந்து நம்ம உடலை வச்சு நம்ம உடலுக்கே உண்டான அளவை வந்து நம்ம அளக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளேயே வந்து 75 சொல். நம்ம உடலை வந்து 75 பகுதியா பிரிச்சு அதை வந்து ஒரு சின்ன அளவு முறையா வச்சுக்கோம். இப்ப நம்ம உடம்புல புள்ளிகளை ஏதாவது குறிக்க போறோம் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல இந்த தூரத்துல ஒரு சின்ன தூரத்துல அப்படின்னு சொன்னா அந்த தூரத்தை அளக்கிறதுக்காக வந்து நம்ம உயரத்தை அளவு அடிப்படையா வச்சு வந்து 75 பிரிச்சு ஒரு சின்ன அளவு முறையை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுவரல்ல வந்து ஸ்லைட்ல பாருங்க, இந்த ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் வந்து ஒரு சொல். இல்ல இந்த கட்டை விரல் இந்த ரேகைக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த அகலமும் ஒரு சொன்னா. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா. விரல்ல வந்து ஆள்காட்டி விரல்ல இந்த ரேகையில இருந்து நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தூரம் வந்து 2 சொல். அதே நேரத்துல இந்த 3 விரல சேர்த்து வச்சீங்கன்னா இந்த ரேகைக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த தூரமும் 2 சொல் தூரமா இருக்கும். 2 விரல மட்டும் சேர்த்து வச்சு இந்த ரேகைக்கு நேரம் அளந்தீங்க அப்படின்னா அது 1.5 சொல் தூரமா இருக்கும். 4 விரலையும் சேர்த்து வச்சு இந்த ரேகைக்கு நேரம் அளந்தா இது 3 சொல் தூரம். ஸோ 1, 1.5, 2, 3. ஸோ ஒரு சொல் அப்படின்ற அளவை எடுத்துட்டு அதை 75ஆல பெருக்குனீங்கன்னா உங்க உயரத்துக்கு வந்து நீங்க வந்துடலாம். இது அப்ராக்சிமேட். சிலருக்கு விரல்கள் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கலாம், சிலருக்கு ரொம்ப தடிமனா இருக்கலாம். ஆனா அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸோ இந்த அளவு முறையை வந்து நம்ம யாருக்கு நோய்த்தன்மை இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த அளவை வந்து அவங்க உடம்புல இருந்து நம்ம எடுத்து உபயோகப்படுத்தணும். ஸோ இதை வந்து மனசுல வச்சுக்கணும். அடுத்து வந்து இன்னும் சில அளவு முறைகள் நம்ம உடல்ல எந்த பகுதி எத்தனை சொல் தூரத்துல நீளத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில குறிப்புகள் உண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கட்டு மடிப்புல இருந்து முழங்கை மடிப்பு வரைக்கான தூரம் 12 சொல். ஸோ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நீளம் வித்தியாசமா கூட இருக்கலாம் வந்துட்டு. ஆனா எதுவா இருந்தாலும் இதை வந்து 12 பகுதியா பிரிச்சு ஒரு சொல் அப்படின்றதான் கணக்கு வச்சுருப்போம். ஏதாவது காரணத்தினால ஒரு பக்கம் சரியா வளர்ச்சி இல்லாம ஒரு கையினுடைய இது வந்து நீளம் குறைவாக இருக்கலாம். ஸோ இதுல வந்து சரியா நீங்க பாதியை பிரிச்சீங்கன்னா இது வந்து 6 சொல். இன்னும் சாதியை பிரிச்சீங்கன்னா அது 3 சொல் அப்படியும் கணக்கு வச்சுக்கலாம். இங்க வந்து புள்ளிகளை நீங்க குறிக்கும் போது அந்த நீளத்தை வந்து 12 சொல் அப்படின்றத அடிப்படையா வச்சு கணக்கு போட்டுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பிட்டத்துக்கு கீழ் மடிப்புல இருந்து முழங்கால் மடிப்பு வரைக்கான தூரம் 14 சொற்கள். இதுவும் அப்ராக்சிமேட். உடல் வாகுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இதை வந்து 14 பகுதியா பிரிச்சுக்கணும். முழங்கால் மடிப்புல இருந்து வெளிப்பக்க கணுக்கால் மூட்டு வரைக்கான தூரம் 15 சொல். சரி, உள்பக்க வரை கணுக்கால் மூட்டுக்கான தூரம் 15, வெளிப்பக்கம் வந்து 16 சொல். ஸோ இது ஒரு அளவீடுக்காக, ஏன்னா அந்த வரிசையில வந்து நாம அடுத்தடுத்து நிறைய சக்தி வட்டங்கள் புள்ளிகள் எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு வகுப்புலையுமே நான் இந்த சின்ன அளவு முறைகளை உங்களுக்கு திருப்பி வருது சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். காதனுடைய பின்பகுதியில 2க்கு இடைப்பட்ட தூரம் வந்து 9 சொல். முடியினுடைய பின்பக்க விளிம்புக்கும் சர்விக்கல் 7 7வது கழுத்தெலும்புக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 3 சொல். முதுகு பகுதியில இந்த பட்டை எலும்பு 2 பட்டை எலும்புகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 6 சொல். முதுகெலும்புக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பகுதிக்கும் 3 சொல். ஸோ இங்கெல்லாம் அடுத்தடுத்து நாம நிறைய சேனல் புள்ளிகள் எல்லாம் பார்ப்போம். இந்த நெற்றியினுடைய அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சொல். நெற்றியினுடைய முன் விளிம்புல ஆரம்பிச்சு முடியினுடைய பின்பக்க விளிம்பு வரைக்கான தூரம் இதுவும் 12 சொல். ஸோ தலை சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி இதை 12 பகுதிகளா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க போறோம். கழுத்து எலும்பு, இங்க ஒரு எலும்பு இருக்குது. இந்த சென்டர்ல இருந்து இந்த எலும்பினுடைய விளிம்பு வரைக்கான தூரம் இதுவும் 8 சொல். மார்பு காம்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி இதுவும் 8 சொல். நெஞ்சுக்குழியில் ஆரம்பிச்சு தொப்புள் வரைக்கான இந்த தூரம் 8 சொல். அதே மாதிரி தொப்புள் ஆரம்பிச்சு நம்முடைய அந்தரங்க பகுதி வரைக்கான தூரம் 5 சொல்.
ஸோ இந்த பகுதிகள்லாம் யாருக்காவது தொப்பை அதெல்லாம் பெருசா இருக்குது அப்படின்னாக்க அதை 5 பகுதியா பிரிச்சு அதுல ஒரு பகுதியை வந்து நாம கணக்கில் எடுத்துக்க போறோம். அதுதான் வந்து ஒரு சின்ன அளவு முறை. ஸோ இதெல்லாம் வந்து நாம சொல்ற பொதுவான அளவு முறைகள் வந்துட்டு. எதுவா இருந்தாலுமே வந்து நம்மளை பொறுத்த மட்டும் உடல்ல பஞ்சபூத தன்மைகளை தான் நாம முழுமையா எடுத்துக்க போறோம். இந்த பஞ்சபூத தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும், நம்முடைய ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள்லையும், நம்ம உடல் வெளிப்படுத்துற ஒவ்வொரு தன்மைகள்லையும் அதை நம்மளால உணர முடியும். ஸோ எந்த நோயுமே நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, என்ன பஞ்சபூதம் தொடர்பானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, முதல்ல இந்த தன்மைகளை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நோய் தன்மை என்ன பஞ்சபூதம், எதனால ஏற்பட்டது. நாம இதுவரைக்கும் பேசின எந்த விஷயமே அக்குபஞ்சர் அப்படின்னு ஏத்துக்கிறதுங்களே வந்து ஆளுக்கு குறைவா தான் இருப்பாங்க. இதெல்லாம் யாருமே அக்குபஞ்சர்ன்றதுல சொல்லியே கொடுக்கல அப்படின்றது நிறைய பேருக்கான இது இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து உடலுக்கான ரொம்ப இயல்பான தன்மைகள் வந்து. ஸோ அக்குபஞ்சர்னா வந்து அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சீன முறை, இதுல வந்து இதெல்லாம் எங்க கலக்குது செய்யுது, இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் இதுவரைக்கும் சொன்ன ஏதாவது வந்து உலகத்துல எந்த உயிராவது செய்யாம இருக்குதா, உலகத்துல எந்த உயிராவது மூச்சு எடுக்காம இருக்குதா? இன்னும் இல்ல. உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் மிக எளிமையா பொருந்துற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். இதுல வந்து பெரும்பாலானவங்களுக்கு புரியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு உடலுமே பஞ்சபூத கலவை வந்து விதவிதமான கலவை. எந்த ரெண்டு உடலுமே ஒரே மாதிரியான கலவையில கிடையாது. அதனால இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இதுக்கு அங்கீகாரம் கிடைக்காததுலயும் சரி, இதை வந்து புரிஞ்சுக்க முடியாதுல, லிஸ்ட் பண்ண முடியாதுலயும் வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். உதாரணமா சொல்றது அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன தலைவலி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பஞ்சபூதத்துல எது வேணாலும் காரணமா இருக்கலாம், எந்த பஞ்சபூதம் வேணாலும் காரணமா இருக்கலாம். சோ இதுவே நமக்கு தெரிஞ்சதுதான் 5 அப்படின்னு. சோ எந்த பஞ்சபூதம் கூட உள்ள தொடர்புல வேணாலும் இருக்கலாம். சோ 5 × 6 30. ஒரு தலைவலிக்கு நான் 30 புள்ளி சொல்லுவேன். 30 புள்ளியை எப்படி ரெக்கார்ட் பண்றது? ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நிறைய சிரமம் இருக்கு. நீங்க எழுதியே தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு தலைவலிக்கு இதுதான் புள்ளி அப்படின்னு எழுதி கொடுங்க. ஏன்னா உலகம் பூரா வந்து அப்படி விஷயங்கள் தான் வந்து எல்லாரும் கேட்கறாங்க. தலைவலின்னு சொன்னா இப்படி ஒண்ணு சொல்லு பண்ணீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களெல்லாம் பார்க்கணும், சரிங்களா? உங்க உடல் வாகு என்ன, ஆணா பெண்ணா, நீங்க குழந்தையா பெரியவங்களா, நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன படிக்கிறீங்க, உங்க வேலை சூழல் என்ன, உங்க உணவு முறைகள் என்ன, பல கேள்வி நான் கேட்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நான் புள்ளி சொல்ல முடியாது. சப்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 புள்ளி சொல்லி இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை வந்து முறைப்படுத்துறதுல வந்து கொஞ்சம் குழப்பமெல்லாம் இருக்குது. இதை வியாபாரப்படுத்துறதுல இன்னும் அதிக குழப்பம் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இதை வந்து ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஒரு சாதாரண தலைவலிக்கு 30 புள்ளியா எப்ப நாங்க தெரிஞ்சிருக்கோம்? சான்ஸே இல்லை. ஆனா முழுமையான ஆரோக்கியத்துக்கு இந்த புரிதல் வந்து வேணும். நான் இது வரைக்கும் சொன்ன எந்த விஷயமாவது வந்துட்டு மருத்துவம் தொடர்பானதா அப்படின்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னா இல்ல. நீங்க அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய, ஃபீல் பண்ணக்கூடிய, அக்கம் பக்கம் கவனிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்தே சொல்லுங்க. மழை பெஞ்சா என்ன அர்த்தம், காத்தடிச்சா என்ன அர்த்தம், புயல் அடிச்சா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்குபஞ்சர் கீழே தான் வந்து எல்லாமே பஞ்சபூதங்கள், அதனுடைய மாற்றங்கள் தான். ஸோ இதுங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஸோ முழுமையான தீர்வு, எந்த விஷயத்துக்குனாலும் முழுமையான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பொறுமையா படிங்க. இனி எல்லா பஞ்சபூதங்களும் வரும்போது உங்களுக்கான எல்லா விளக்கமும் கிடைக்கும். எல்லாரும் புள்ளிகளை தேடிட்டு இருப்பீங்க, பெரிய புள்ளி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. 20 வகுப்புல பாத்தீங்கன்னா வெறும் 7 வகுப்புல மட்டும்தான் நான் புள்ளியை பத்தியே பேச போறேன். இது எல்லாமே அந்த புள்ளிகளை எங்க எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான வகுப்பை மட்டும்தான் இருக்கு. ஸோ பொறுமையா ஃபாலோ பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். நிறைய பேர் வந்து
நான் உபயோகப்படுத்துகிற ஸ்லைடு வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. எனக்கான மெயில் ஐடி இதில் காட்டுறோம். அதில் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ வேற எந்த வழியில எனக்கு தெரியல. நான் நிறைய இடங்களில் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களில் சிலருக்கு தோணலாம் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை இதெல்லாம் வந்து படிக்காமலே வந்து நான் சிகிச்சை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற சில இதெல்லாம் தோணலாம். ஸோ பொதுவான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மருத்துவ முறையை மட்டும் நம்ம உடம்புல வந்து உபயோகப்படுத்தணும். பல விதமா உபயோகப்படுத்துறது அப்படின்றது வந்து ஆரோக்கியத்துக்கான குறியீடு கிடையாது. உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்குதோ அந்த மருத்துவ முறையை நீங்க கடைபிடிச்சுக்கணும். ஆனா என்ன பொறுத்த மட்டும் 2 மருத்துவ முறை இல்ல அதுக்கு மேற்பட்ட மருத்துவ முறைகளை உபயோகப்படுத்துறது ஆரோக்கியத்துக்கான வழி கிடையவே கிடையாது. ஸோ அதை நான் வந்து ரொம்ப தெளிவா கடைபிடிப்பேன். ஸோ என்கிட்ட வர்றாங்க, அது கூட இது கூட அது, அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் அது நிறைவா அக்குபஞ்சர் கொடுக்கும். உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது செய்யுது அப்படின்றதால நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லார்கிட்ட இலவச வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா என்ன பொறுத்த மட்டும் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க. இந்த புரிதலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒதுக்குங்க. நீங்க உபயோகப்படுத்துறதுக்கு ஒதுக்குங்க. இதை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கறதுக்கு உதவியா இருங்க. அது நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு ஃபீஸ். எல்லாருக்கும் நன்றி. மீதி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த வகுப்பு வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குங்க. அனைவருக்கும் நன்றி.